بسم الله الرحمن الرحيم ألا كل ما هو آت قريب وللأرض من كل حي نصيب وللناس حب لطول البقاء فيها وللموت فيهم دبيب وللدهر شد على أهله فبين مشت ونبل مصيب ألا كل ما هو آت قريب وللأرض من كل حي نصيب وللناس حب لطول البقاء فيها وللموت فيهم دبيب وللدهر شد على أهله فبين مشت ونبل مصيب وكم من أناس رأيناهم فانوا فلم يبق منهم غريب وصاروا إلى حفرة تحتوي ويسلم فيها الحبيب المرأة تعجبه نفسه فأعجب والأمر عندي عجيب وما هو إلا على نفسه فيوما يشيب ويوما يشيب ألا كل ما هو آت قريب وللأرض من كل حي نصيب وللناس حب لطول البقاء فيها وللموت فيهم دبيب وللدهر شد على أهله فبين مشت ونبل مصيب الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவை புகழ்ந்து அவனது திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்தும் ஸலாமும் கூறிய பின்னால் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, உங்கள் அனைவருக்கும் என் சலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ்வுடைய பேரருளால் அவனது மார்க்கத்தை அறிந்து கொள்வதற்காக இந்த மஸ்ஜிதிலே ஒன்று கூடியிருக்கிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய ஏதாவது ஒரு வீட்டில் ஏதாவது ஒரு கூட்டம் ஒன்று கூடியிருந்து அல்லாஹ்வுடைய வேத வசனங்களை ஓதி அதன் கருத்தை தங்களுக்கிடையிலே படித்துக் கொள்வார்கள் என்றால் அந்த சபைக்கு அல்லாஹ்வுடைய சக்கீனத் என்கிற அமைதி இறங்குகிறது. அந்த சபையை ரஹ்மத்துடைய மலக்குமார்கள் சூழ்ந்து கொள்கிறார்கள். அல்லாஹ்வுடைய ரஹ்மத் அந்த சபைக்கு இறங்குகிறது. அல்லாஹ் தஆலா தன்னிடம் இருக்கக்கூடிய மலக்குமார்களுக்கு மத்தியில் அந்த சபையில் இருந்தவர்களை பற்றி பிரஸ்தாபம் செய்கிறான் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியிருக்கிறார்கள். இந்த ஹதீஸ் சஹீஹ் முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த 4 பாக்கியங்களும் என் மீதும் உங்கள் மீதும் உண்டாக வேண்டும் என பிரார்த்தித்துக் கொண்டவனாக இந்த உரைக்கு வருகிறேன். அன்பின் சகோதரர்களே, இந்த நிகழ்ச்சியிலே ஷியாக்களின் ஊடுருவலும் முஸ்லீம் சமுதாயத்தினுடைய பொடுபோக்கும் என்கிற தலைப்பில் உரையாற்றுமாறு சகோதரர்கள் கேட்டுக்கொண்டார்கள். சில நேரம் இலங்கையிலே பல்வேறுபட்ட பிரச்சனைகள் இருக்கிற சந்தர்ப்பத்தில் ஒரு வழிகட்ட பிரிவு சம்பந்தமாக எதற்காக நாம் பேச வேண்டும் என்கிற ஒரு சந்தேகம் எழலாம். முதலாவது, இந்த நிகழ்ச்சிக்கு நான் திடீரென அழைக்கப்பட்ட போது என்ன பேசலாம் என்று கேட்டபோது நான் பிற சமுதாயத்தோடும் நாங்கள் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும், இந்த சமகால பிரச்சனையை பேசலாம் என்று சொன்னேன். ஏற்கனவே சென்ற வார நிகழ்ச்சியிலே அதுதான் பேசப்பட்டதாக சொன்னார்கள். இந்த தலைப்பை சகோதரர்கள் சொன்னார்கள். இந்த தலைப்புக்கும் இன்றைக்கு நாட்டில் ஏற்பட்டிருக்கக்கூடிய சில பிரச்சனைகளுக்கும் தொடர் இருப்பதாக சில தகவல்கள் வெளியாகி கொண்டிருக்கிறது. அன்பின் சகோதரர்களே, இன்று முஸ்லிம் சமுதாயத்தில் இருக்கக்கூடிய பிரச்சார களத்தில் இருக்கக்கூடிய
சமூக சேவையிலே முன்னணியில் இருக்கக்கூடிய, முஸ்லிம் சமுதாயத்தினுடைய கல்வி பொருளாதார வளர்ச்சி விஷயத்திலே கவனம் செலுத்தக்கூடிய பல அமைப்புகளை பெயர் குறிப்பிட்டு இவர்கள் தீவிரவாதிகள் என்கிற அடிப்படையில் தகவல்கள் அரசாங்க மட்டத்துக்கு முன்வைக்கப்பட்டிருக்கிறது, பத்திரிகைகளே பேசப்பட்டிருக்கிறது. இந்த அமைப்புகளுடைய பெயர்கள் எல்லாம் எங்களுடைய சமுதாயத்தில் இருக்கிறவர்களுக்கே சரியாக தெரியாது. முக்கியமான சில வெளிநாட்டில் இருந்து வரக்கூடிய அரபிகளுடைய பெயர்கள் எல்லாம் குடுபட்டிருக்கிறது. இது எங்கிருந்து போனது என்று கேட்டால் நிச்சயமாக முஸ்லிம் சமுதாயத்திலிருந்து தான் சென்றது. முஸ்லிம் சமுதாயத்திலேயும் ஷியா கொள்கையை இலங்கையிலே பரப்புவதற்காக பாடுபட்டு கொண்டிருக்கக்கூடிய சிலர் அவர்களுக்கு எதிர்காலத்திலே எதிர்ப்பாக வரக்கூடிய அமைப்புகள் என்று இடங்காணக்கூடியவர்களை அடையாளப்படுத்தி இந்த தகவல்களை கொடுத்திருக்கிறார்கள் என்கிற தகவல்கள் கசிந்து வருகிறது. ஆக இப்போது நடக்கக்கூடிய பிரச்சனையிலும் அவர்களுக்கு ஒரு பங்கு இருக்கிறது என்கிற அடிப்படையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இரண்டாவது, இலங்கை நாட்டை பொறுத்தளவில் 1000 வருடங்களாக இங்கு முஸ்லிம்கள் வாழ்கிறார்கள். எங்களுக்கு மத்தியிலே பல கருத்து வேறுபாடுகள், பிரச்சனைகள், பிளவுகள் இருந்தாலும் கூட எல்லாரும் அஹ்லு சுன்னத் வல் ஜமாத் என்கிற ஒரு பேஸ்ல இருந்து கொண்டிருக்கிறோம். அந்த அமைப்புக்குள்ள தான் இருந்து கொண்டிருக்கிறோம். ஹவார்ஜிகள் என்கிற பேர்ல யாரும் இங்க கிடையாது. மூத்தசிலாக்களுடைய தாக்கத்துக்கு உட்பட்டவங்க இருந்தாலும் மூத்தசிலாக்கள் என்கிற பேர்ல யாரும் கிடையாது. ஆனால் இந்த அஹ்லு சுன்னத் வல் ஜமாத் என்கிற பேஸ்ல கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் பிரச்சனைகள் இருந்தாலும் அந்த ஒரு பேஸ்ல இருந்து கொண்டிருக்கிற சந்தர்ப்பத்தில் ஷியா என்கிற இன்னொரு பிரிவை இங்கு இலங்கைக்குள்ள கொண்டு வந்து நுழைத்தால் என்ன ஏற்படும் என்று நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் இன்றைக்கு சிரியாவை பார்க்கலாம். என்ன நடக்கும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அடிக்கடி பாகிஸ்தானிலே பள்ளிவாசல்களுக்குள் குண்டு வெடிப்பதை வைத்து நாங்கள் புரிந்து கொள்ளலாம். ஈராக்கிலே பள்ளிவாசலுக்குள் குண்டுகள் வெடிக்கிறதை வைத்து நாங்கள் புரிந்து கொள்ளலாம். ஷியாயிசம் என்கிறது இந்த நாட்டுக்குள் நுழையமாக இருந்தால், ஷியா என்கிற அந்த கொள்கை வளர்ந்து விடமாக இருந்தால் இந்த நாட்டில் முஸ்லீம்களை அழிக்கிறதுக்கு ஒரு குழுவை அவங்களே உருவாக்கிடுவாங்க. எதிரிகள் வந்து எங்களுக்கு பள்ளிகளை பிரச்சனையாக்க வேண்டிய அவசியமே கிடையாது, இவங்களே குண்டு வைப்பாங்க. எதிரிகள் வந்து எங்களை தாக்க வேண்டிய அவசியம் கிடையாது, இவர்களே அந்த வேலைகளை செய்வார்கள். எனவே ஷியாயிசம் என்கிறது ஒரு சாதாரண பிரச்சனை கிடையாது. இதை புரிந்து கொள்வதற்காக இன்றைக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய பிரச்சனையையும் ஷியாக்கள் இந்த நாட்டுக்குள் ஊடுருவதற்கான காரணத்தையும் ஷியாக்களுடைய கொள்கையையும் குறைந்த இந்த நேரத்துக்குள் முடிந்தவரை சுருக்கமாக சொல்ல முயற்சிக்கிறேன். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, ஈராக்கை சதாம் ஹுசைன் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார். அவருடைய ஆட்சி காலத்திலே அங்கு ஷியா கொள்கை பெருமளவிலே முடக்கப்பட்டிருந்தது. அவர் பிடிபட்டதற்கு பிறகு பல நாடுகளிலே திடீரென ஷியா பிரச்சாரம் ஆரம்பமானது. அல்லாஹ் தஆலா அவர் சதாம் ஹுசைனுக்கு அல்லாஹ் தஆலா இதுக்காகவோ என்னமோ கலிமாவோடு மரணிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை கொடுத்தான். சதாம் ஹுசைன் ஈராக்கினுடைய வீழ்ச்சிக்கு பிறகு இலங்கையில் மாத்திரமல்ல அரபு நாடுகளில் கூட ஷியாக்கள் எழுச்சி பெற ஆரம்பித்தார்கள். இலங்கை நாட்டை பொறுத்தளவில் ஈரானோடு ஒரு நெருக்கமான உறவு வைத்திருக்கிறது. ஈரானை பொறுத்தளவிலே அரசியல் ரீதியாக சில நலவுகள் இருப்பதை நாம் பார்க்கலாம். அதை வைத்து நாங்கள் கொள்கையை நம்ம சரிகாண முடியாது. ஈரானுடைய அரசியல் யாப்பு என்ன சொல்கிறது என்றால், இலங்கையை பொறுத்தளவில் நினைத்தால் ஒரு முஸ்லிம் ஜனநாயக அடிப்படையில் ஓட்டு வாங்கி ஜனாதிபதியாக கூட ஆகலாம். ஈரானில் ஒருவர் ஜனாதிபதி ஆகிறதாக இருந்தால் அவர் ஷியா விஷயத்தை பின்பற்றுகிறவராக இருக்கும், ஷியாவாக இருக்க வேண்டும். ஷியாவிலே இஸ்னாசரியா என்கிற ஒரு பிரிவு இருக்கிறது, அந்த பிரிவை சேர்ந்தவராக இருக்க வேண்டும். அவர்களுக்கு ஜாஃபரி என்ற ஒரு மதுகப் இருக்கிறது, அந்த மதுகப்பை சார்ந்தவராக இருக்க வேண்டும். அப்படி இல்லாம ஈரானில் இருக்கக்கூடிய அஹ்லு சுன்னத் வல் ஜமாத்தை சேர்ந்த யாருமே ஜனாதிபதிகளாக அங்கு வர முடியாது. இப்படி ஒரு ரூல்ஸோட இருக்கக்கூடிய நாடு அது. பயங்கரவாத பிரச்சனைக்கு ஈரான் உதவி செய்கிறது. அதாவது இலங்கையிலே பயங்கரவாதத்தை ஒதுக்கிறதுக்கு இலங்கை அரசாங்கத்துக்கு ஈரான் உதவி செய்கிறது. இலங்கையிலே எடுக்கக்கூடிய பெட்ரோலில் 90% அதிகமானது ஈரானில் இருந்து தான் பெறப்படுகிறது. இந்த அடிப்படையில் ஈரானுக்கும் இலங்கைக்கும் இடையிலே ஒரு நெருக்கமான உறவு ஏற்படுகிறது. இந்த உறவை பயன்படுத்தி கொண்டு அவர்கள் இந்த நாட்டிலே ஷியா கொள்கையை வளர்ப்பதற்கான முயற்சிகள் செய்கிறார்கள். எந்த அளவுக்கு இந்த முயற்சி முற்றி போயிருக்கிறது என்றால், இலங்கை ஜம்மியத் உலமாவை அழைத்து இந்த நாட்டினுடைய பிரதமர், நீங்க ஷியாக்களை பத்தி நீங்க ஒன்றும் செய்ய வேண்டியதில்லை, ஷியாக்கள் அவங்களோட வேலையை செய்வாங்க, நீங்க உங்களோட வேலையை செய்யுங்க, அவங்களுக்கு எதிராக நீங்க ஒன்றும் செய்யாதீங்க என்று பிரதமர் கேட்கிற அளவுக்கு அவருடைய கை அரசியல் வட்டத்திலே ஓங்கி இருக்கிறது. அவர்கள் திட்டமிட்டு சில சதி வேலைகளை செய்கிறார்கள். நாட்டில் இருக்கக்கூடிய பல்கலைக்கழகங்களே படித்து கொடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய விரிவுரையாளர்களை எடுக்கிறார்கள், லோயர்களை எடுக்கிறார்கள், பத்திரிகை டெலிவிஷன் இதழ்களில் இருக்கக்கூடிய ஊடகவியலாளர்களை எடுக்கிறார்கள். எடுத்து அவர்களை ஈரானுக்கு ஒரு ட்ரிப் அழைத்து செல்வார்கள்.
வெளிநாடு ஒன்றுக்கு சொந்த எந்த விதமான 5 சென்ட் செலவில்லாம போய் 5 ஸ்டார் ஹோட்டலில் தங்கிட்டு வரேன்னா எல்லாருக்கும் விருப்பமா தான் இருக்கும். அங்கு போற இடத்துல அவங்க சில செட்டப்புகள் வச்சிருப்பாங்க. உதாரணமா 2 பேர் வருவாங்க, 2 பேருமே ஷியாவா தான் இருப்பாங்க. ஆனா எங்கள்கிட்ட எப்படி சொல்லுவாங்கன்னா, நான் ஷியா, இவர் அஹ்லு சுன்னா. பாத்தீங்களா, நாங்க 2 பேரும் எவ்வளவு ஒத்துமையா இருக்கணும்னு பாத்தீங்களா, எவ்வளவு நெருக்கமா இருக்கணும்னு பாத்தீங்களா, இப்படித்தான் இருக்கணும். இந்த மாதிரி அதாவது சில ஏற்பாடுகளை செய்து வைப்பார்கள். போய் வரவங்க அங்க அதாவது மனுஷன் மனசு கவரக்கூடிய சில நல்ல விஷயங்கள் இருக்குது, கலை அம்சங்கள் இருக்குது, அழகு சாதன பொருட்கள் இருக்குது, நல்ல கட்டிடங்கள் இருக்குது. இந்த மாதிரி கவர்ச்சியான சில பல விஷயங்களும் இருக்கத்தான் செய்கிறது. இதை பார்த்துட்டு அவங்க அந்த கொள்கைக்கு சாதகமாக சார்பாக கொஞ்சம் கொஞ்சமாக பேச ஆரம்பிப்பார்கள். இன்றைக்கு அப்படியான ஒரு சூழல் ஒன்று வந்து கொண்டிருக்கிறது. அதற்கு முக்கியமான காரணம் என்னன்னு சொன்னால், இலங்கையில் இருக்கக்கூடிய பிரச்சார அமைப்புகள் ஷியாக்களுடைய ஆபத்தை, அவர்கள் இந்த நாட்டில் உருவாகினால் ஏற்படக்கூடிய விளைவுகளை, அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய தவறான கொள்கைகளை சரியாக மக்களுக்கு இனங்காட்டவில்லை. அப்படி இனங்காட்டினால் எங்களை பொறுத்தளவுல உலகத்தில் எங்களுக்கு பெரிய விஷயம் மார்க்கம் தான். அதுக்கு பிறகுதான் மற்றதெல்லாம். அப்ப எங்களுடைய மார்க்கத்துக்கு வரக்கூடிய பாதகத்தை எங்களுடைய மக்கள் புரிந்து கொள்ள செய்யங்கிறது மிக மிக அவசியமாகும். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உம்மத்து 73 கூட்டமாக பிரியும், ஒரே ஒரு கூட்டம் தான் சொர்க்கம் செல்லும் என்று சொன்னார்கள். அந்த சொர்க்கம் செல்லும் கூட்டத்துக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வரைவிலக்கணம் என்னவென்றால், நானும் எனது தோழர்களும் எந்த அடிப்படையில் இருக்கிறோமோ அந்த அடிப்படையில் இருக்கிறவர்கள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அஹ்லு சுன்னத் என்று சொன்னால் ரசூலுல்லாஹ்வுடைய வழிமுறையை பின்பற்றுகிறவர்கள். வல் ஜமாஅத் என்று சொன்னால் ஜமாஅத்து சஹாபா, ஒட்டுமொத்த சஹாபாக்களையும் அங்கீகரிக்கிறவர்கள். ஷியாக்களை பொறுத்தளவுல சஹாபாக்களில் விரல் விட்டு எண்ணக்கூடிய சிலரை தவிர மற்ற அனைவர்களையும் காபீர் என்று சொல்கிறார்கள். இந்த பிரச்சனை எப்படி வந்தது என்று கேட்டால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணிக்கிறார்கள். அடுத்த தலைவர் யார் என்கிற ஒரு பிரச்சனை வருகிறது. பெரும்பாலான சஹாபாக்கள் எல்லோரும் ஏகோபித்து அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்களை தலைவராக ஏற்றுக்கொள்கிறார்கள். விரல் விட்டு எண்ணக்கூடிய சில சஹாபாக்களுடைய உள்ளத்தில் ஒரு எண்ணம் இருந்தது, ரசூலுல்லாஹ்வுக்கு பிறகு அலி ரலியல்லாஹு அவர்கள் ஆட்சியாளராக வந்தால் நல்லது என்கிற எண்ணம் இருந்தது. இது பிழை இல்லை. ஒரு ஊருக்கு தலைவர் யாருன்னு கேட்டா 50 பேர் ஒரு ஆளை சொல்லுவாங்க, இன்னொரு 20 பேர் இன்னொரு ஆளா சொல்லுவாங்க, 30 பேர் இன்னொரு ஆளா சொல்லுவாங்க, 50 பேர் யாரை சொல்றாங்களோ அவங்கள தலைவராக எடுத்துக்கும். ஒருவரை தலைவராக ஒட்டுமொத்த எல்லாருமே ஏற்றுக்கொள்வதுங்கிறது கிடையாது. இது ஒரு பிரச்சனை இல்லை. உதாரணமாக அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்கள் அலி ரலியல்லாஹு அவங்க தலைவராக வந்தா நல்லன்னு நினைச்சாங்க, சல்மான் பாரிஸ் ரலியல்லாஹு அவங்க அப்படி நினைச்சாங்க, அம்மார் இப்னு யாசிர் ரலியல்லாஹு அவங்க அப்படி நினைச்சாங்க, மிக்தாத் இப்னு அஸ்வத் ரலியல்லாஹு அவங்க நினைச்சாங்க. இப்படி விரல் விட்டு எண்ணக்கூடிய சில சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ்வுக்கு பிறகு அலி ரலியல்லாஹு அவங்க கலீஃபாக வந்தா நல்லதுன்னு நினைச்சாங்க. ஆனா அபூபக்கர் ரலியல்லாஹு அவங்க கலீஃபாக வந்தது மோசம்னு நினைச்சாங்களான்னு கேட்டா அப்படி நினைக்கல. இவருடைய தகுதியில எந்த குறையும் கிடையாது. ரசூலுல்லாஹ்வோட மருமக, ரசூலுல்லாஹ்வுடைய சாச்சாவுடைய பிள்ளை, அந்த அடிப்படையில் இவர் வந்தா நல்லதுன்னு நினைச்சாங்க. ஆனால் அவங்க முன்னைய 3 கலீஃபாக்களோடும் எந்த பிரச்சனையும் அவங்க இருக்கல. இது ஒரு கட்டத்தில் இருந்துச்சு. இதனால எந்த பிரச்சனையும் கிடையாது. இது இப்படி யாராவது ஒருவர் இப்ப நினைச்சாருன்னா குற்றம். ஏன்னா எல்லாரும் ஏகோபித்த ஒரு முடிவில் இருந்துட்டாங்க. இப்ப நம்ம நினைக்கிறதுனால எந்த லாபமும் கிடையாது. அடுத்தது ஒரு உஸ்மான் அல்லாஹ்வுடைய ஆட்சி காலத்தில் ஒரு குழப்பமான ஒரு நிலை பிற்காலத்தில் ஏற்படுகிறது. அப்ப சிலர் நினைச்சாங்க உஸ்மான் அல்லாஹ் அவர்களை விட அலி ரலியல்லாஹு அவங்க கிலாபத்துக்கு தகுதியானவங்க. அப்படியான ஒரு எண்ணம் ஏற்பட்டது. உஸ்மான் அல்லாஹ் அவங்க கொலை செய்யப்படுறாங்க. கொலை செய்யப்பட்டதுக்கு பிறகு அலி ரலியல்லாஹு அவர்கள் ஒரு பகுதிக்கு தலைவராக இருக்கிறாங்க, முஆவியா ரலியல்லாஹு அவங்க ஒரு பகுதிக்கு தலைவராக இருக்கிறாங்க. அலி ரலியல்லாஹு அவங்க இருந்து தலைவராக ஏற்றுக்கொண்டவங்க ஷியத்து அலி, அலியினுடைய அணியினர், அலியினுடைய கட்சிக்காராக்கள் அப்படி அழைக்கப்பட்டாங்க. இதுலயும் பிரச்சனை இல்லை. இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு அப்துல்லா பின் சபா என்று சொல்லக்கூடிய ஒரு யூதன் இஸ்லாத்தை ஏற்றதாக நடித்து கொண்டு மக்களிடத்தில் சில தான தர்மங்களை எல்லாம் செய்து தன்னை ஒரு பிரபலமான ஆளாக எடுத்துக்கொண்டு அலிதான் ஆட்சிக்குரியவர், இது அல்லாஹ்வாலேயே குர்ஆன்ல சொல்லப்பட்டிருந்தது, அல்லாஹ்வுடைய வாக்கே அதுதான், ஆட்சி என்கிறது அவங்களுடைய பரம்பரையில தான் வரணும் என்கிற கருத்துக்களை சொல்ல ஆரம்பித்தான். அதை மார்க்கமாக சொல்ல ஆரம்பிச்சாங்க. இப்ப மார்க்க சாயம் பூசினதுக்கு பிறகு அது கொஞ்சம் கொஞ்சமா வளருது. உமையா கிலாபத்தில் ஏற்பட்ட சில பிரச்சனைகளின் காரணமாக அந்த பக்கம் மக்கள் சாரக்கூடிய சூழல் வருகிறது. அரசியல் நோக்கத்துக்காக, ஆட்சியாளர்கள் மீது கொண்ட வெறுப்பின் காரணமாக, ஆட்சியாளர்களிடத்தில் ஏற்பட்ட சின்ன சின்ன தவறுகளின் காரணமாக அந்த பக்கம் மக்கள் கூறுறாங்க.
இந்த சந்தர்ப்பத்தை தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்டு இதை தனியான ஒரு மதமாக அவர்கள் உருவாக்கி கொண்டார்கள். எப்படி மதமாக உருவாக்குனாங்கன்னு கேட்டா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லுக்கு பிறகு அலி ரலியல்லாஹு அன்ஹு தான் கலீஃபா. அப்ப அபூபக்கர், உமர், உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க கலீஃபா வந்தாங்களே, அவங்க கிலாபத்தை ஆக்கிரமிச்சு கொண்டாங்க, அவங்க இவற்றை இருந்து பலவந்தமா பறிச்சு கொண்டாங்க. அலி ரலியல்லாஹு அன்ஹு தான் கலீஃபான்னு சொல்றீங்களே, எங்க அது வந்திருக்குன்னு கேட்டா குர்ஆன்ல அது இருந்துச்சு, ரசூலுல்லாஹ் ஹதீஸ்ல அது இருந்துச்சு, குர்ஆன்ல இருக்குதுன்னு சொல்றீங்களே, எங்க குர்ஆன்ல காணலையேன்னு கேட்டா அந்த வசனங்களை எல்லாம் அபூபக்கர், உமர் அவங்க குர்ஆனை திரட்டில தூக்கிட்டாங்க, எடுத்துட்டாங்க, அதெல்லாம் நீக்கிட்டாங்க. அப்ப இன்றைக்கு இருக்கக்கூடிய குர்ஆன்ங்கிறது குறைபாடுடையது, நிறைவானது கிடையாது, உள்ள பல வசனங்கள் நீக்கப்பட்டிருக்குது, இப்படி ஒரு கொள்கையை உருவாக்குனாங்க. அப்போ ஒரு கேள்வி வந்துச்சு, சரி அபூபக்கர், உமர், உஸ்மான் அவங்களுக்கு பிறகு அலில்லாங்க கலிபாவா வந்தாங்களே, அவங்க 3 பேரும் கலிபாவாக இருக்கிற நேரத்தில் அலில்லாங்க என்ன செஞ்சாங்க? நீங்க வச்சிருக்கிற குர்ஆன் பிழையான குர்ஆன்னு சொன்னாங்களா? நீங்க ஆட்சியாளரை வர தகுதி இல்லாதவங்கன்னு சொன்னாங்களா? நான் தான் ஆட்சிக்குரியவர் என்று சொன்னாங்களான்னு கேட்டா அவங்க சொல்லல. ஏன் சொல்லல? அப்ப நீங்க அப்படி சொல்லியிருப்பாங்களேன்னு கேட்டோடனே உடனே இன்னொரு கொள்கையை உருவாக்குனாங்க. இஸ்லாத்துல தக்கியான்னு ஒன்று இருக்குது, அது மிக முக்கியமானது. தக்கியான்னு சொன்னா மனசுல ஒன்றை வச்சுக்கொண்டு வெளியில வேற விதமா நடக்கிறது. அவங்க மனசுல இருந்துச்சு இவங்கெல்லாம் கலிபாவுக்கு தகுதி இல்லைன்னு மனசுல இருந்துச்சு, வெளியில நடிச்சு கொண்டிருந்தாங்க என்று தக்கியா என்கிற புதிய ஒரு கொள்கையை உருவாக்குனாங்க. இப்படி ஒன்றுக்கொண்டு பிரச்சனை வருகிற நேரங்கள் எல்லாம் புதிய புதிய கொள்கைகளாம் உருவாகி கொண்டு வந்தார்கள். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, சஹாபாக்களை பொறுத்தளவுல எல்லா சஹாபாக்களும் ரசூலுல்லாஹ்வுடைய மரணத்துக்கு பிறகு முர்த்ததுகளா போயிட்டாங்க. இது ஷியாக்களுடைய அடிப்படையான கொள்கை. இந்த கொள்கையை வச்சு தான் மற்ற எல்லாத்தையும் அவங்க சர்வ் பண்ணாங்க. ஏன்னா இதை எடுத்துக்கொண்டா சஹாபாக்களை கேவலப்படுத்திட்டா அவங்க பொய்யர்களாக ஆயிட்டாங்கன்னா ஹதீஸ்களை எல்லாம் பொய்யாக்கிடலாம், இருக்கிற குர்ஆனையும் குறை சொல்லிடலாம். இதுக்கு அவங்க ஏராளமான கதைகளை இட்டு கட்டினாங்க. இஸ்லாத்துல இருக்கக்கூடிய சில விஷயங்களையும் தப்பும் தவறுமாக விளங்கப்படுத்தினாங்க. அவங்களுக்கு சபூஅத்து மின ஸலஃப் என்கிற ஒரு புத்தகம், இது ஈரானில் வெளியிடப்பட்ட ஒரு புத்தகம். சபூஅத்து மின ஸலஃப் என்று சொன்னால் முன்னோர்களின் 7 பேர் என்கிறது அவருடைய பேர். முன்னோர்களின் 7 பேர் அபூபக்கர், உமர், உஸ்மான், ஆயிஷா, ஹப்ஸா, முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு இவங்களை பத்தி எழுதப்பட்டிருக்கிற ஒரு 10 செய்தி. இதுல அவங்க எழுதுற சம்பவம் கூட பாருங்க. அலி ரலியல்லாஹு அவர்களை கொலை செய்யறதுக்கு அபூபக்கர் அவங்களும் உமர் அவங்களும் திட்டம் போட்டாங்களாம். அது சம்பந்தம் அவர் எழுதுறாரு வரலாறு. எப்படி எழுதுறாருன்னு சொன்னா, ஒரு நாள் அலி ரலியல்லாஹு அவங்க வெளியே வராங்க, அவங்களுக்கு பின்னால ஹசன் ஹுசைன் அங்க வராங்க, அவங்களுக்கு பின்னால பெரிய ஒரு கூட்டம் திரண்டு போகுது. இதை பார்த்த உடனே உமர் ரலியல்லாஹு அவங்க போய் அபூபக்கர் அவங்க சொன்னாங்களே, அவங்க எழுதுற கதை உண்மையான சம்பவங்களுடைய கதையா பொய்யான கதை எழுதுறாங்க. அபூபக்கர் அவங்க போய் சொன்னாங்களாம், பாத்தீங்களா அலிக்கு பின்னால நிறைய பேர் அணிதிரண்டு போறாங்க, இதை நம்ம இப்படியே விட்டோம்னா நம்ம ஆட்சிக்கு பாதிப்பாகிறோம், நம்ம ஆட்சிக்கு வீழ்ச்சி ஆகிரும், அவருக்கு பின்னால மக்கள் அணிதிரண்டுவாங்க, என்ன செய்யறதுன்னு கேட்கிற போது ஆளை தீர்த்து கட்டிய வேண்டியதான், விட்டா சரி வராது என்ன முடிவு செஞ்சாங்க. அலியை பொறுத்தளவு அவரும் வீரமான ஒரு மனிதர், அப்ப யார் இவரை கொல்லுவாரு என்று கேட்ட போது இதுக்கு நம்ம ஹாலித் பின் வலிதை நியமிப்போம்னு சொன்னாங்களாம். அப்ப ஹாலித் பின் வலிதை அவங்கள கூப்பிடுறாங்க, கூப்பிட்டு சொல்றாங்க, உங்களை ஒரு முக்கியமான வேலைக்கு நான் நியமிக்க போறோம், நீங்க அதை செய்வீங்களான்னு. அப்ப அவர் சொன்னாராம், நீங்க என்ன வேலை சொன்னாலும் நான் செய்வேன், அலியை கொல்வது போன்ற ஒரு வேலையை சொன்னாலும் நான் செய்வேன்னு சொன்னாங்களாம். அவர் சொன்னாங்களாம், கூப்பிட்டதே அதுக்கு தான் யார், அதுதான் வேலை. அப்ப அலிரலியல்லாஹு அவங்களை எப்படி கொல்லணும்னு சொல்லி திட்டம் போட்டாங்களாம். திட்டம் போடுற போது அபூபக்கர் அவங்க சொன்னாங்களாம், நாளைக்கு அடுத்த வக்து நான் தொழுவிப்பேன், நீங்க சஃபுல வந்து அலிரலியல்லாஹு அவங்களுக்கு பக்கத்துல நின்றணும், நான் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்னு ஒரு பக்கம் சலாம் கொடுத்தேன்னு சொன்னா உடனே எழுந்து கழுத்தை வெட்டிருங்க, அங்கனைக்கே கதையை முடிச்சிருவோம், இப்படி பிளான் பண்ணாங்களாம். இந்த சந்தர்ப்பத்தில் அபூபக்கர் அவங்களுக்கு பல மனைவிகள் இருந்திருக்கிறாங்க. அஸ்மா என்கிற ஒரு மனைவி இருந்தாங்க. இந்த அஸ்மா என்கிற மனைவி, இது உண்மையான விஷயம், அவங்க அஸ்மா என்கிற ஒரு பெண்ணை முடிச்சிருந்தாங்க, உண்மையான விஷயம். இந்த அஸ்மா என்கிற பெண்மணி யாருன்னு கேட்டா அலி ரலியல்லாஹு அன்ஹுடைய நானா ஜௌபர் ரலியல்லாஹு அன்ஹுடைய மனைவி. ஜௌபர் ரலியல்லாஹு அன்ஹு மௌத்தா போனதுக்கு பிறகு அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹு இவங்க முடிச்சிருந்தாங்க. அப்ப இவங்க பாக்குறாங்க, ஆகா நம்மளோட முன்னைய கணவருடைய தம்பியை கொல்றதுக்கு பிளான் பண்றாங்களே, இந்த விஷயத்தை நம்ம எப்படியாவது சொல்லிடணுமே என்று அலி ரலியல்லாஹு அன்ஹு கூட செய்தியை சொல்லிட்டாங்க, உங்களை கொல்றதுக்கு திட்டம் போட்டாங்கன்னு சொல்லி. அப்ப அலி ரலியல்லாஹு அன்ஹு வாராங்க, தொழுகை நடக்குது, அபூபக்கர் அவங்க தொழுவிக்கிறாங்க, கடைசி ரக்காயத்து அத்தியாயத்துல இருக்கிறாங்க. இருந்து கொண்டு யோசிச்சாங்களாம், இப்ப நான் சலாம் கொடுத்தா ஹாலித் பின் வலித் வெட்டிடுவார், வெட்டினா அலில் அவங்களும் எடுத்து இதாகுவாங்க, பள்ளியில மக்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க, ஃபித்னா வந்துருமே, பிரச்சனை வந்துருமே, நம்ம தான் கொலை செய்ய சொன்ன விஷயம் தெளிவாயிருமே நினைச்சாங்களாம். கொலை செய்யறவன் இப்படியா கொலை செய்ய திட்டம் போடுவான், இப்படி நினைச்சாங்களாம். நினைச்சிட்டு இப்ப சலாம் கொடுக்காம நிக்கிறாங்க,
தொழுகையை முடிச்சுக்கவும் இயலாது, சலாம் கொடுத்துக்கவும் இயலாது. சலாம் கொடுத்தா பிரச்சனையாருன்னு சொல்லிட்டு கடைசியா சலாம் கொடுக்கறதுக்கு என்ன செஞ்சாங்கன்னா, யா ஹாலிது லா தஃபுல் மா அமர்துகா அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ், ஹாலிதே நான் சொன்னதை செஞ்சிராதே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்னு சலாம் கொடுத்தாங்க. உடனே அலிரலில்லாங்க எழுந்து, உனக்கு அபூபக்கர் என்ன சொன்னார் அதை சொல்லுன்னு சொல்லி பிடிச்ச நேரத்தில் உன்னை கொல்ல சொன்னார்னு கேட்டபோது அங்கே ஒரு தகராறு வந்து மக்கள் வந்து சொன்னாங்களாம், இல்லை நீங்கள் அல்லாஹ்வுக்காக பொறுத்துக்குங்க, நீங்கள் ரசூலோட குடும்பம் சொன்னோன்னு அங்கே தகராறு நீங்கியதுங்கிற ஒரு வரலாறு இப்படி ஒன்று நடந்துச்சின்னு எழுதி வச்சிருக்கிறாங்க. அப்ப இந்த அதாவது அபூபக்கர் உமர் ரலியல்லாஹு போன்ற சஹாபாக்களை இன்றைக்கு இருக்கக்கூடிய மோசமான ஆட்சியாளர்களை விட கேவலமாக அந்த புத்தகத்தில் சித்தரிக்கப்பட்டிருக்கிறது. இதை விட மோசமான ஒரு செய்தி என்னன்னு கேட்டா, அபூபக்கர் அவங்களுடைய மகள் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, உமர் ரலியல்லாஹுடைய மகள் ஹப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா, இவங்க ரெண்டு பேருமே ரசூலுல்லாஹ்வோட மனைவிமார்கள். அதுல அவர் எழுதுறாரு, இந்த ஆயிஷாவும் ஹப்ஸாவும் ரலியல்லாஹு அன்ஹுமா திட்டமிட்டு ரசூலுல்லாஹ்வுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக நஞ்சு கொடுத்துட்டு வந்தாங்க. அந்த நஞ்சால தான் ரசூலுல்லாஹ் மௌத்தாகினாங்க. ஏன் அப்படி நஞ்சு கொடுத்தாங்கன்னு கேட்டா, கணவன் அவரை கொண்டாத்தான் தங்களுடைய வாப்பாவை ஜனாதிபதி ஆக்கலாங்கிறது இப்படி செஞ்சாங்கன்னு எழுதியிருக்கிறார். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, ஒரு பொம்பளைக்கு மாப்பிள்ளை ஜனாதிபதியா இருக்கிற விருப்பமா இருக்குமா, வாப்பா ஜனாதிபதியா இருக்கிற விருப்பமா இருக்குமா? சரி, இவ்வளவு திட்டம் போட்டு ரசூலுல்லாவை கொண்டுட்டு அவங்க ஜனாதிபதியா வந்தாங்கன்னு சொன்னா, வந்ததுக்கு பிறகு ஒரு ஆடம்பரமா வாழ்ந்திருக்கணுமா இல்லையா? ஆட்சியை தக்க வச்சுக்கிறதுக்கு முயற்சி செஞ்சிருக்கணுமா இல்லையா? அபூபக்கர் அவங்க தண்டை புள்ளிய கலிபாவாக்கி இருக்கலாமா இல்லையா? உமர் ரலியல்லாஹு அவங்கள்ட்ட வந்து மக்களே சொல்றாங்க, உங்க மகனை கலிபாவாக்குங்க, மகனை எல்லாம் கலிபாவாக்க முடியாதுன்னு சொல்லி 6 பேரை போட்டு குழு அமைக்கிறாங்க. அந்த 6 பேர்ல ஒரு ஆள் தான் கலிபாவா வர வேணும்னு சொல்றாங்க. அந்த 6 பேர்ல அலி ரலியல்லாஹு ஒரு ஆள். அப்ப இப்படியெல்லாம் உண்மையான வரலாறு இருக்கின்ற போது சஹாபாக்களை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவிமார்கள் எல்லாம் மிக மோசமா சித்தரிக்கிறாங்க. நாங்க அமெரிக்காக்காரன் ரசூலோட மனைவிமாரை கேவலப்படுத்தி படம் எடுத்தாங்கிறதுக்காக ஆர்ப்பாட்டம் எல்லாம் செஞ்சோம். ஆயிஷா ரலியல்லாஹு பத்தி இன்றைக்கு வரைக்கும் அவங்க விபச்சாரின்னு சொல்றாங்க. அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய 12 இமாம்கள் பற்றிய நம்பிக்கை இருக்கிறது. 12வது இமாம் ஒரு குகையில இருக்கிறார், ஈராக்கில் ஒரு குகையில இருக்கிறார்னா அவர் வருவார். வந்து அவர் செய்யக்கூடிய முக்கியமான வேலைகள் ஒன்று ஆயிஷா நாயகியை எழுப்பி ஹத்தடிப்பாங்க, செஞ்ச விபச்சாரத்துக்கு ஹத்தடிப்பாங்க. அபூபக்கர் உமர் ரலியல்லாஹு அவங்களை எழுப்பி ஒரு ஈச்ச மரத்தில் சிலுவையில் அறைவாரு. அந்த அறைகிறதுக்கு முன்னால் அந்த ஈச்ச மரம் செழிச்சு இருக்கும், இவங்க அரைஞ்சோட இவங்களோட முசீபத்தால அந்த ஈச்ச மரம் அப்படியே பட்டு போய்விடும் என்று எழுதி வைத்திருக்கிறார். நீங்க அதாவது அரபு மொழி தெரிந்தவர்கள் யூடியூப்ல போய் ஆயிஷா பின்னார் ரலியல்லாஹு அன்ஹா, அல்லாஹ் பாதுகாக்கணும், ஆயிஷா அவங்க நரகத்தில் இருக்கிறார்கள் எழுத்தை கொடுத்து எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த தலைப்பிட்ட பெனர் அடிச்சு நிகழ்ச்சி செய்யறாங்க. ஆயிஷா அவங்க நரகத்தில் இருப்பாங்க. இந்த தலைப்புல வச்சு பாட்டு படிச்சு ஆயிஷா, அதாவது நாங்க மொண்டசரி கிளாஸ் நடத்தினா பெலூன் எல்லாம் கட்டுவோமே, அந்த மாதிரி பெலூன் கட்டி பெலூன்ல எழுதி வச்சு ஆயிஷா நாயகி நரகத்தில் இருப்பாங்க நரகத்தில் இருப்பாங்கன்னு திருவிழாக்கள் நடத்துறாங்க, கூட்டங்கள் நடத்துகிறார்கள். இந்த காட்சிகளை நீங்கள் ஈரான் நடக்கக்கூடிய இந்த காட்சிகளை யூடியூப்ல போய் இந்த வார்த்தையை கொடுத்து நீங்க தேடினீங்கன்னு சொன்னா நேரடியா நீங்களே பார்க்கலாம். இவ்வளவு மோசமான ஒரு கூட்டம் இலங்கைக்கு வந்தா என்ன நடக்கும்? இப்ப நான் பேசுற நீங்க கேட்டுக்கிறீங்க, ஒருத்தன் பயான்ல இப்படி சொன்னா உங்களால பார்த்துட்டு இருக்கேமா? பார்த்துட்டு இருக்கிறது நியாயமாகுமா? ஆயிஷா அவங்கள காபின்னு சொல்லி சொன்னா இஸ்லாத்துல இருக்கிறதுக்கு என்ன இதுக்கு? அதுக்கப்புறம் அவனை நம்ம முஸ்லீம் வட்டாரத்தில் வச்சு பார்க்கலாமா? அபூபக்கர் உமர் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் 2 பேரையுமே சபிக்கப்பட்டவர்கள் ஒருவன் சொல்றான்னு சொல்லி சொன்னா இதை நம்ம காது கொடுத்து கேட்டு இருக்கலாமா? அப்ப நாட்டில் என்ன நிலவரம் ஏற்படும்? இன்றைக்கு இருக்கக்கூடிய மற்ற சமுதாயத்தில் வார பிரச்சனைகளோட பெரிய பிரச்சனை இந்த நாட்டில் உருவாகும். இன்னைக்கு பல நாடுகள் அது உருவாகி இருக்கிறது. இதே போல கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இவங்களுக்கு சஹாபாக்கள் ஆக விருப்பம் இல்லாதவர் உமர் ரலியல்லாஹு. உசூலுல் காபி என்கிற ஒரு புத்தகம் இருக்கிறது. நாங்க சஹீஹுல் புகாரியை எப்படி மதிப்போமோ அப்படி அவங்கள்ட்ட மதிக்கப்படக்கூடிய புத்தகம். அதுல ஒரு செய்தி எழுதப்பட்டிருக்கிறது, மறுமை நாள்ல சைத்தான் நரகத்தில் இருப்பான். நரகத்துல பார்த்தா சைத்தான ஒரு 80 முழ சங்கிலியால கட்டியிருந்தா 140 முழத்தால கட்டப்பட்ட ஒரு ஆள் இருப்பாரு. நரகத்திலே ஆக மோசமான நிலையில் இருப்பார். சைத்தானே யோசிமான, நான் தானே எல்லாரையும் வழிகெடுத்தேன், எனக்கு இல்லாத அளவுக்கு என்னை விட மோசமான ஒருத்தன் நரகத்தில் இருக்கிறானேன்னு சொல்லி அவர் யாரு என்னை விட மோசமா இருக்கிறார், நான் தானே எல்லாரையும் வழிகெடுத்தேன்னு கேட்கிற போது பார்த்தா அதுதான் உமர் ரலியல்லாஹு. சைத்தானை விட மோசமான தன்மை இருப்பாங்க. அப்ப சைத்தான் கேட்பாங்க, நான் தாண்டா எல்லாரையும் வழிகெடுத்தேன், நீ என்னை விட மோசமா போயிருக்கிறான்னு கேட்கிற போது அலி ரலியல்லாஹுவோட கிலாபத்தை பறிச்சு அவங்களுக்கு செய்த குற்றத்துக்காக அல்லாஹ் என்னை எப்படி தண்டிக்கிறான் என்று அவங்க சொல்லுவாங்க என்று எழுதி வைத்திருக்கிறார். ஆக கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, சஹாபாக்கள் பற்றி அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய மிக மோசமான கொள்கைகள் இன்றைக்கு கொஞ்சம் கொஞ்சம் வேற வேற வடிவுகளும் எங்கள்கிட்ட பரவி இருக்குது. சஹாபாக்களை மதிக்காத போக்கு, அவங்கள கேவலமா பார்க்குற போக்கு,
இன்றைக்கு ஏலவல் இஸ்லாமிய நாகரிகம் படிக்கிற பிள்ளைகிட்ட போயிட்டு முஆவியார்களை பத்தி கேட்டா அதாவது ரலியல்லாஹு அன்ஹு கூட சொல்ல மாட்டாங்க. இஸ்லாமிய வரலாற்றில் ஒரு குடும்பத்துக்கு ரலியல்லாஹு அன்ஹு யாரும் சொல்றது கிடையாது. ஆனா அவங்க சஹாபாக்கள். அபூ சுஃபியான் ரலியல்லாஹு அன்ஹு எங்களுக்கு அவர் காவிரா இருந்த விஷயம் தான் தெரியும். அவர் இஸ்லாத்துக்கு வந்தது, இஸ்லாத்துக்காக பாடுபட்டதெல்லாம் எங்களுக்கு தெரியாது வரலாற்றுல. ஹிந்தா அம்சால் அவங்கள கொலை செஞ்சவங்க நம்ம பாட்டில் படிச்சுட்டு போனோம். நாவரணிமாலாம் பாட்டில் படிப்பாங்க. ஹிந்தாங்கிற பொம்பளை வந்து ஈரல் சப்பி சுப்புனாங்களெல்லாம் அவங்க பின்னால இஸ்லாத்துக்கு வந்துட்டாங்க. இஸ்லாத்துக்கு முன்னால செஞ்சது நம்ம அது வரலாற்றுக்கு நம்ம சொல்லலாமே தவிர அதை வச்சு நம்ம அவங்களை கேவலப்படுத்த முடியாது. ஏன்னா அவங்க இஸ்லாத்துக்கு வந்ததோட அவங்களோட பாவங்கள்லாம் மன்னிக்கப்பட்டு விட்டது. ரசூலுல்லாஹ்வே மன்னிச்சிட்டாங்க. இதே போல இவங்க ரெண்டு பேருடைய மகன் தான் முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு. அவங்களுக்கும் அவங்களுக்கும் இடையில பிரச்சனை இருந்தது, அரசியல் ரீதியான பிரச்சனை இருந்தது. இதை பற்றி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்கூட்டியே முன்னறிவிப்பு செய்திருந்தார்கள். எனது உம்மத்திலே ரெண்டு கூட்டம் சண்டை பிடித்துக் கொள்வார்கள், ரெண்டு பேருடைய நோக்கமும் நல்லதாக இருக்கும், ஒன்றாக இருக்கும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அப்ப முஆவியா அவங்க அடியில் அவங்க ரெண்டு பேரும் சண்டை செய்தாலும் ரெண்டு பேரும் சத்தியத்துக்காக தான் சண்டை செய்தாங்க. அல்லாஹ்வுடைய ஏற்பாடு, அன்றைக்கு இருந்த முனாபிக்களுடைய ஏற்பாடு, சில சூழ்ச்சிகளுக்குள் மாட்டிக்கொண்டாங்க. மாட்டிக்கொண்டாலும் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே அவங்க தடுமாறல்ல, இஸ்லாமிய தடங்களிலிருந்து தாண்டி விடவில்லை. முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்தில் உரோமர்கள் தகவல் அனுப்புறாங்க, உங்களுக்கும் அலிக்கும் இடையில சண்டையாம், நாங்க உங்களுக்கு தாராளமா ஆயுதம் தருகிறோம், நாங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்றோம், நீங்க அவங்கள தாக்குங்கன்னு சொல்றாங்க. முஆவியா அவங்க சொன்ன பதில் என்ன தெரியுமா? எங்கட பிரச்சனையில நீங்க தலையிட்டீங்கன்னு சொன்னா நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து உங்களை அடிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் எங்கட பிரச்சனையை நாங்க பார்ப்போம் என்று சொன்னார்கள். அலி ரலியல்லாஹு அவங்க முஆவியா அவங்கள பத்தி சொல்லுறது என்ன சொன்னாங்கன்னு சொன்னா, ஹும் இஹ்வானுனா, எங்களுக்கும் அவங்களுக்கு இடையில சண்டை இருக்குது, ஆனா அவர்கள் எங்களுடைய சகோதரர்கள். பகவ் அலைனா, ஆட்சி அதிகார விஷயத்தில் அவங்க கொஞ்சம் வரம்பு மீறிட்டாங்க, அதுதான் நமக்கு இடையில பிரச்சனையே தவிர அவங்க இஸ்லாத்தை விட்டு வெளியே போனவங்க கிடையாது. இந்த நிலைப்பாட்டில் இருந்து கொண்டுதான் சண்டையை செஞ்சாங்க. சண்டை செய்கிற நேரத்தில் கூட இந்த வரம்பு அவங்க மீறாத ஒரு நிலையில இருந்தாங்க. இது விஷயத்துல இஸ்லாம் எங்களுக்கு என்ன சொல்கிறது என்றால், அல் குர்ஆன்ல அல்லாஹ் எங்களுக்கு என்ன சொல்கிறான்? அல்லாஹ் தஆலா அன்சாரிகளை பொருந்தி கொண்டான். அன்சாரிகளா மதீனாவாசிகள், முஹாஜிர்களையும் பொருந்தி கொண்டான். முஹாஜிர்கள்னா மக்காவாசிகள். யாரெல்லாம் இந்த அன்சாரிகள் முஹாஜிர்களுடைய வழியில போறாங்களோ அவங்களையும் அல்லாஹ் பொருந்தி கொண்டான். வல்லதீன ஜாஉ மின் பஅதிஹிம், இந்த அன்சார்கள் முஹாஜிர்கள் இவங்களுக்கு பின்னால வரக்கூடிய பொறுப்பு என்னவென்றால், ரப்பனா இக்ஃபிர் லனா வ லிஇக்வானினா அல்லதீன சபகுனா பில் ஈமான் வலா தஜ்அல் ஃபீ குலூபினா கில்லல் லில்லதீன ஆமனு ரப்பனா இன்னக ரவுஃபுர் ரஹீம், இப்படி துஆ செய்யணும். இதுதான் எங்கட பொறுப்பு. பின்னால வந்த எங்களுடைய பொறுப்பு என்னன்னு சொன்னா, அவங்க செஞ்சது சரியா இவங்க செஞ்சது சரியான்னு ஜட்ஜ்மெண்ட் பண்றது கிடையாது, தீர்ப்பு சொல்றது கிடையாது. அவங்க மௌத்தா போய்த்தாங்க, எல்லாருக்கும் நாங்க ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுவோம், அல்லாஹ் அவர்களை பொருந்தி கொண்டான் என்று சொல்லுவோம். எங்கட பொறுப்பு என்னண்டா, யா அல்லாஹ் அலி ரலியல்லாஹு நீ மன்னிச்சிரு, முஆவியா ரலியல்லாஹு நீ மன்னிச்சிரு, அவங்க எங்களை ஈமான்ல முந்தி போனவங்க, அவங்கள பத்தி தப்பான எண்ணங்களை குரோத எண்ணங்களை எங்களுடைய உள்ளத்துல ஏற்படுத்திடாதே என்று பிரார்த்திக்கிறது தான் எங்களுடைய பொறுப்பு. அப்பாஸ் அவங்க சொல்லுவாங்க, அல்லாஹ் தஆலா அவங்களுக்காக பாவ மன்னிப்பு கேட்குமாறு எங்களுக்கு சொல்லியிருக்கிறான். ஆனா இந்த ஷியாக்கள் என்ன செய்யறாங்கன்னா அவங்கள திட்டிக் கொண்டிருக்கிறாங்க என்கிற செய்தியை அவங்க சொல்லி காட்டுறாங்க. ஆக எங்களுடைய பிரச்சனைன்னு சொன்னா, அவங்க அப்படி சண்டை பிடிச்சாங்களே இப்படி சண்டை பிடிச்சாங்களே, அவங்க சரியா இவங்க சரியாங்கிறத பாக்குறது இல்லை. யாரெல்லாம் அவங்க தவறு செஞ்சதை நீ மன்னிச்சிரு, அவங்களோட நலவுகளை நீ ஏற்று, அவங்கள பத்தி தப்பான எண்ணங்களை எங்களுடைய உள்ளத்துல போற்றாதே என்று பிரார்த்தனை செய்வதுதான் எங்களுடைய பொறுப்பு. தீர்ப்பு அல்லாஹ் தஆலா கொடுப்பான். அவங்கள பற்றிய முன்னறிவிப்புகள் செய்யப்பட்டிருக்கிறது. அவங்க அலிகளில் அவங்க சண்டை பிடிப்பாங்கன்னு தெரிஞ்ச அல்லாஹ் தஆலா தான் அலிகளில் அவங்க சொர்க்கவாசின்னு சொல்கிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க முஆவியா அவங்க குறித்து மக்பூருல் லஹு, அவருக்கு பாவ மன்னிப்பு இருக்குதுங்கிறத சொல்லியிருக்கிறாங்க. இதெல்லாம் நடக்கும்ங்கிறத தெரிஞ்ச அல்லாஹ்வுடைய தூதராகத்தான் அவங்க அறிவிச்சிருக்கிறாங்க. எனவே இந்த மாதிரி விஷயங்கள் மாணவர்கள் மத்தியில, ஏலவல் படிக்கக்கூடிய மாணவர்கள் மத்தியில வரலாறு என்கிற பெயர்ல உமையா கிலாபத்துங்கிறது இந்த நாட்டில் இருக்கக்கூடிய அரசியலை விட மோசமான ஒரு அரசியலாக சித்தரிக்கப்படுகிறது. எனவே வரலாறு படிக்கிற மாணவர்கள் நிதானமாக படிக்க வேண்டும். வரலாறுனா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். வரலாறுங்கிறது குர்ஆனும் கிடையாது, ஹதீஸும் கிடையாது. வரலாறுங்கிறது மனிதன் எழுதுறது. மனிதன் எழுதக்கூடிய செய்திகளில் தப்பும் தவறும் இருக்கும். தப்புன்னு சொன்னா, எனக்கு யாரையாவது ஒரு ஆளை பிடிச்சிச்சுன்னா அவரோட நலவுகளை தான் எழுதுவேனே, கெடுதிகளை நான் எழுத மாட்டேன். அப்படியே எழுதினாலும் பெரிய கெடுதியா இருந்தாலும் அதை சின்னதா காட்டி தான் நான் எழுதுவேன். எனக்கு ஒரு ஆளை பிடிக்கலன்னு சொன்னா அவரோட சின்ன விஷயம் எனக்கு பெரிய குற்றமா தான் தெரியும். இது மனிதனுக்கு இருக்கக்கூடிய ஒரு இயல்பு. பெரும்பாலும் இஸ்லாமிய வரலாறுகள் அப்பாசியா கிலாபத் காலத்தில் எழுதப்படுது. அப்பாசியா கிலாபத்னு சொன்னா உமையா கிலாபத்து முடிஞ்சு வந்தது. உமையா கிலாபத்துங்கிறது 92 வருடங்கள் அளவுல நடக்குது. கிட்டத்தட்ட ஒரு நூற்றாண்டு நடக்குது.
ஒரு ஆட்சிக்கு கீழே வாழ்ற மக்களுக்கு 5 வருஷம் ஆகின்ற போதே வெறுப்பு ஏற்பட்டுருது. 90 வருஷம் ஒரு ஆட்சிக்கு கீழே இருந்தால் என்ன இருக்கும்? அந்த ஆட்சியில் இருக்கக்கூடிய குறைகள் எல்லாம் நமக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும், அதன் மேல ஒரு வெறுப்பு இருக்கும். புதுசா ஒரு ஆட்சி வந்துச்சுன்னு சொன்னா கடந்த கால ஆட்சியில் நடக்கக்கூடிய பல தவறுகள் எழுதப்படும். ஆனா இதை வச்சு கொண்டு நாம கொள்கையோண்டு இஸ்லாமிய கொள்கையோண்ட வகுக்க முடியாது. மனிதன் என்கிற வகையில அவங்க அரசியல் ரீதியில் அவங்களுக்கு எதிர்ப்பானவங்க கூட குறைய சொல்லுவாங்க, ஆதரவானவங்க நலவுகளை மட்டும் சொல்லுவாங்க. எனவே வரலாறு நம்ம படிச்சிடலாம். வரலாறு விஷயத்துல முஸ்லிம்கள் விஷயத்துல நம்ம எடுக்கக்கூடிய முடிவுன்னு சொன்னா ஒருவருடைய வாழ்க்கையால மற்றவங்களுக்கு கொள்கை ரீதியான பிரச்சனை வருதுன்னு சொன்னா இவர் மோசமானவர், இவரோட கொள்கையை பின்பற்றாதீங்கன்னு சொல்லலாம். அப்படி இல்லை, அவர் வாழ்ந்துட்டு போனதுனால நமக்கு எதுவும் கொள்கை பிரச்சனை இல்லைன்னு சொன்னா அல்லாஹ் தஆலா அவர் நல்லதை செஞ்சிருந்தா அல்லாஹ் தஆலா ஏற்றுக்கொள்ளட்டும், கெடுதி செஞ்சிருந்தா அல்லாஹ் மன்னிக்கட்டும். இந்த துவா தான் நம்ம செய்ய வேண்டியது. ஆக இதே போல கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, முஆவியா ரலியல்லாஹுடைய மகன் யஸீத், நம்ம யாரும் அவருக்கு ரஹ்மத்துல்லாஹ் சொல்ல மாட்டோம், ஏன்னா வாய்க்கு வராது. ஆனா இவர் ஒரு சஹாபியினுடைய மகன். இவரை பத்தி மிக மோசமான ஒரு சித்திரம் தான் பொதுவாகவே வரலாற்றுக்குது. நாவூர் அணிவாவுடைய ஒரு பாட்டில் கூட வரும், கண்டாரும் கொலை நடங்கும் சண்டாளன் யஸீது என்பான் கொண்டாண்டி மா ஹுசைனை என்று சொல்லி பார்த்தாலே பயப்படுற மாதிரி ஒரு ஆளு, குடிகாரன், பொம்பளை பொறுக்கி, இந்த மாதிரி வரலாறு எழுதப்பட்டிருக்குது. இது அவர் வாழ்ற காலத்திலேயே சொல்லப்பட்ட செய்திகள். இது சம்பந்தமாக இமாம் இப்னு கதீர் ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள் அல் பிதாயா வன் நிஹாயா என்கிற தங்களுடைய நூலில் அவரை பற்றிய செய்தி ஒன்றை சொல்றாங்க. அலி ரலியல்லாஹு அவங்களுக்கு பல குழந்தைகள் இருந்தாங்க. பாத்திமா ரலியல்லாஹுடைய மரணத்துக்கு பிறகு பல மனைவிகளை அவங்க முடிச்சிருந்தாங்க. அவங்க மூலமா கிடைச்ச குழந்தைகளுக்கு அலியினுடைய மகன் என்று சொல்லாம அவங்களோட மனைவியினுடைய பேரை சொல்லித்தான் சொல்லுவாங்க. அந்த அடிப்படையில் ஹனீபா என்கிற ஒரு பெண்ணுக்கு அவங்க முகமது என்கிற ஒரு குழந்தை கிடைக்குது. இவர் பாப்பா யாரு? அலி ரலியல்லாஹு தான் பாப்பா. அப்ப அலி ரலியல்லாஹு தான் முஆவியா ரலியல்லாஹுவுக்கு நேர எதிராக இருந்தவங்க. அவர் சம்பந்தமான ஒரு வரலாறு பாருங்க. யஸீதுடைய ஆட்சி நடக்குது. மக்களில் சிலர் வந்து அலி ரலியல்லாஹுவோட மகன்கிட்ட கேட்குறாங்க, நாங்கள் யஸீதுக்கு எதிராக ஒரு புரட்சி செய்ய போகிறோம், அதுக்கு நீங்க வந்து தலைமை தாங்க, ஏன்னா நீங்க தலைமை தாங்கன்னா முன்னைய கலிபாவுடைய மகன் என்கிற வகையில் ஒரு ஆதரவு கிடைக்கும், நீங்க வாங்கன்னு சொல்றாங்க. அப்ப அவர் சொல்றாரு, எனக்கு அதுல உடன்பாடு இல்லைன்னு சொல்றாரு. யாரு? அலி ரலியல்லாஹுடைய மகன் சொல்றாரு, உடன்பாடு இல்லை, யஸீதுக்கு எதிராக கிளர்ச்சி செய்ய நான் வரமாட்டேன்னு சொல்றாங்க. அப்ப வந்தவங்க சொல்றாங்க, நீங்க வரலன்னா பரவாயில்ல, உங்க 2 மகனை அனுப்புங்க, அப்ப அவங்க வந்து இதை தலைமை தாங்கட்டும்னு சொல்றாங்க. அப்ப அவர் சொல்றாரு, நான் விரும்பாத ஒரு வேலையை என் பிள்ளைகளுக்கு நான் செய்ய சொல்லுவேனான்னு கேட்குறாங்க. அப்ப அவங்க 3ஆம் கட்டமா சொல்றாங்க, நீங்க வரலன்னா பரவாயில்ல, வந்து ஒரு பயான் பண்ணிட்டு போங்க, இவங்க ஒரு புரட்சி செய்ய போறாங்க, நீங்க எல்லாம் ஹெல்ப் பண்ணுங்க என்று சொல்லிட்டு போங்க, மற்றதை நாங்க பாத்துக்கிறோம்னு சொல்றாங்க. அப்ப அவர் சொல்றாரு, எனக்கும் விருப்பம் இல்லை, என் பிள்ளைகளே அனுப்ப நான் விரும்பல, அப்படி இருக்கின்ற போது மக்கள்கிட்ட போய் நீங்க போய் செய்யுங்கன்னு நான் சொல்லலாமான்னு கேட்குறாங்க. அப்ப வந்தவங்க இப்ப அடுத்த கட்டத்துக்கு வந்து எதிர்த்து கேட்கிறாங்க, உங்களுடைய வாப்பா அலி ரலியல்லாஹு அவங்களோட சேர்ந்து இவருடைய வாப்பா முஆவியாவுக்கு எதிராக நீங்க சண்டை செஞ்சீங்களா இல்லையா? அப்ப ஏன் இப்ப வரமாட்டேன்னு சொல்றீங்கன்னு கேட்கிறாங்க. அப்ப இவர் சொல்றாரு, அலி ரலியல்லாஹுடைய மகன் சொல்றாரு, என்னுடைய வாப்பாவை போல ஒரு நல்ல மனுஷனை கூட்டிட்டு வாங்க, நான் அப்போ அவங்களோட சேர்ந்து இந்த ஆட்சிக்கு எதிராக போராடுறேன்னு சொல்றாங்க. அப்ப வந்தவங்க சொல்றாங்க, உங்களுக்கு யஸீதை பத்தி தெரியாது, குடிகாரன், அவர் பொம்பளையோட மோசமா நடந்துக்கிறவர் என்று சொல்றாங்க. அப்ப இவர் சொல்றாரு, இதுதான் முக்கியமான செய்தி. அலி ரலியல்லாஹுடைய மகன் சொல்றாரு, நான் யஸீதோடு பழகியிருக்கிறேன், நெருக்கமா பழகியிருக்கிறேன், அவர் அதிகமாக மார்க்க விஷயங்களை தெரிந்து கொள்வதற்காக என்னிடத்தில் கேள்வி கேட்கிறவராக இருந்தாரு, சுன்னத்தான வணக்கங்களில் பேணுதல் உள்ளவராக இருந்தாரு என்று சொல்றாங்க. இது யார் சொல்றாங்க? யஸீதுக்கு நல்லவரா இருந்தாரு, மார்க்க விஷயங்களை அறிந்து கொள்வதில் ஆர்வமா இருந்தார் என்று சொல்லி அலி ரலியல்லாஹுடைய மகன் சொல்றாங்க. அப்ப வந்தவங்க சொல்றாங்க, அவர் உங்க முன்னால நடிச்சிருப்பாரு, ஆனா உண்மையில அவர் குடிகாரன்னு சொல்றாங்க. அப்ப அலி ரலியல்லாஹுடைய மகன் சொன்னாங்க, என் முன்னால நடிச்சவங்க, எனக்கு முன்னால நல்லவரா நடிச்சவர் உங்களுக்கு முன்னால குடிச்சாருன்னு சொன்னா நீங்களும் குடிகாரனா இருக்கணும், இல்லைன்னா எப்படி உங்களுக்கு முன்னால குடிப்பாரு? ஒருத்தன் குடிக்கிறதா இருந்தா அவனோட பார்ட்னரோட சேர்ந்து குடிப்பான். நல்லவங்க முன்னால குடிக்க, என் முன்னால குடிக்கல, நான் நல்லவங்கிறதுக்காக என் முன்னால குடிக்கல, உங்க முன்னால குடிச்சான்னு சொன்னா நீங்களும் குடிகாரனா இருக்கணும். உங்க முன்னால பெண்களோட போனான்னு சொன்னா நீங்களும் அந்த மாதிரி ஆளா இருந்திருக்கணும். இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் வர முடியாதுன்னு சொல்லி அவங்கள விரட்டி விட்டுறாங்க. இந்த செய்தியை இமாம் இப்னு கதீர் ரஹ்மஹுல்லாஹ் அவங்க அல் பிதாயா வன் நிஹாயா என்கிற தங்களுடைய வரலாற்றுல சொல்றாங்க. இதை நான் எதுக்கு சொல்றேன்னு சொன்னா, படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு அந்த வரலாறுகள் தப்பும் தவறுமாக சொல்லப்பட்ட காரணத்தினால அவங்களுடைய ஒரு சைட் எங்க விபரீதமாக சொல்லப்பட்ட அவங்கள பத்தி உள்ள வரலாறுகள் முழுமையாக சொல்லப்படாததுனால கடந்த காலத்துல வாழ்ந்தவங்களை பற்றிய தவறான எண்ணங்கள் எங்களுடைய உள்ளத்தில் ஏற்பட்டிருக்குது. அதாவது
அல் அவாசிம் மினல் கவாஸ் அல் ஹவாசிம் மினல் கவாசிம் நினைக்கிறேன். அதாவது ஹிஜ்ரு 500களில் எழுதப்பட்ட கிதாபு. அதில் அவங்க சொல்கிறாங்க, யசீதுடைய மரணத்துக்கு பிறகு வாழ்ந்த சில அறிஞர்கள் யசீதினுடைய பேரை சொல்கின்ற போது ரஹிமஹுமுல்லா என்கிற வார்த்தையை சொல்லியிருக்கிறாங்க என்று குறிப்பிடுறார். ஏன் மரணத்துக்கு பின்னால் சொல்கிறான்னா, ஆட்சி நடந்து கொண்டிருக்கின்ற போது சில ஆட்சிக்கு பயிர் சொல்லுவாங்க. அப்படி இல்லை, மௌத்துக்கு பிறகு கூட ரஹிமஹுமுல்லா சொல்லியிருக்கிறாங்க என்கிற அளவுக்கான தகவல்களை சொல்கிறாங்க. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, வரலாறு படிக்கின்ற போது நிதானமாக படிக்கணும். வரலாறுகளை வச்சு மார்க்க ரீதியான கொள்கைகள் தீர்மானிக்கப்படாது. வரலாறுகளில் உண்மையும் இருக்கும் பொய்யும் இருக்கும் என்கிற நிலைப்பாட்டில் நம்ம படிக்கணும். வரலாற்றில் நமக்கு ஒரு பகுதி மட்டும் சொல்லப்படுச்சுன்னா மற்ற பகுதி சொல்லலைன்னு சொன்னால் அது தவறான ஒரு போக்கில் எங்களை கொண்டு போய்விடும். எனவே இந்த ஒரு தெளிவு நமக்கு தேவை இருக்கிறது. இதே போல கண்ணியத்துக்குரிய சோழர்களே, இந்த ஷியாக்களிடத்தில் இருக்கக்கூடிய பாரதூரமான பல கொள்கைகள் இருக்கிறது. அதில் நடைமுறையில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஃபித்னா தான் முத்வா என்ற திருமணத்தை அவங்க ஆகுமானதுன்னு சொல்கிறாங்க. முத்வா என்று சொன்னால் என்னன்னு கேட்டால், நாங்கள் நம்ம தாய்மார்களுடைய பாசையில் 3 நாள் கல்யாணம்னு சொல்லுவாங்க. முத்வா என்று சொன்னால் தற்காலிக திருமணம் என்கிறது. இஸ்லாம் சொல்லக்கூடிய திருமண சட்டங்கள்ல எந்த சட்டத்துக்குள்ளேயும் வராத ஒரு விஷயம் இது. நான் ஒரு ஊருக்கு போறேன், 3 நாள் தங்க போறேன், அங்க ஒரு பெண்ணிட்ட 3 நாளைக்கு பேசிக்கலாம், உன்னைக்கு 3 நாளைக்கு நான் மனைவியா வச்சுக்கிறேன், சம்மதமானு கேட்டா சம்மதம்னு சொன்னா அதுக்குரிய கூலியை கொடுத்துட்டு 3 நாள் வாழ்ந்துட்டு நம்ம பிரிஞ்சிடலாம். இப்படி ஒரு சட்டத்தை ஈரான்ல சட்டபூர்வமாக நடைமுறைப்படுத்திட்டு இருக்காங்க. இந்த மாதிரி பெண்கள் எடுக்கிறதுக்குன்னு சொல்லி முகவர்கள் இருக்கிறாங்க, அதுக்குன்னு சொல்லி தனியாக அதாவது இல்லங்கள் இருக்குது, அதுக்குன்னு சொல்லி தனியான ஆட்கள் இருக்கிறாங்க. பஹ்ரைன்ல இந்த மாதிரி இருக்குது. இது சட்டத்தை குறைச்சு எந்த அளவுக்கு கொண்டு வந்துட்டாங்கன்னு சொல்லி சொன்னா, ஒரு முறை உறவு கொள்வதற்காக கூட நம்ம இப்படி திருமணம் செஞ்சு கொள்ளலாம். உசூலுல் காஃபி என்கிற கிதாபுல இது சம்பந்தமாக அவங்களோட கிதாபுல ஏராளமான செய்திகளை போடுறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை தடுத்திருக்கிறாங்க. ஆனா அவங்க என்ன சொல்றாங்கன்னு சொல்லி சொன்னால், இதை ஊக்குவிக்கிறாங்க. எந்த அளவுக்குன்னு சொல்லி சொன்னா, நீங்க முத்துவா செய்யறதுக்காக ஒரு 8 நடந்து போனீங்கன்னா உங்களோட பாவம் எல்லாம் மன்னிக்கப்படும், இன்னொரு 8 நடந்து போனீங்கன்னா உங்களோட தரஜா கூடும், கையை நீட்டினீங்கன்னா உங்களுக்கு நன்மை கிடைக்கும், குளிச்சிங்கன்னா உங்களுக்கு நன்மை கிடைக்கும், எல்லாம் முடிஞ்சு குளிச்சிங்கன்னு சொன்னா ஒரு சொட்டு தண்ணி நிலத்துல விழுவதுக்கு முன்னாலே உங்களோட பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டு விடும். இப்படி எல்லாம் தூண்டுகிறார்கள். பெண்களுக்கெல்லாம் கூட அதாவது அல்லாஹ்வுடைய ரஹமத், இந்த உம்மத்துல யார் ஒரு பெண் முத்துவா செய்கிறாளோ அவளுக்கு அல்லாஹ்வுடைய ரஹமத் இருக்குதுன்னு சொல்லி அறிஞர்கள், அவங்களுடைய அறிஞர்கள் பெண்களுக்கு மத்தியிலே வச்சு பயான் பண்ணக்கூடிய வீடியோக்களை நீங்க இந்த தலைப்புகளை கொடுத்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா யூடியூப்ல தேடி இருக்கலாம். இப்படி ஒரு மோசமான ஒரு கலாச்சாரம் இன்றைக்கு வரைக்கும் அங்க இருக்குது. கண்ணியத்துக்குரிய சோழர்களே, எந்த அளவுக்கு சொல்றாங்கன்னு சொல்லி சொன்னா, சின்ன பிள்ளைகளோட கூட இந்த முத்துவா உறவு வச்சு கொள்ளலாம். சாதாரண ஒரு பிள்ளைக்கு ஈச்சப்பழத்தை கொடுத்து கூட நம்ம அதை முத்துவாவுக்குரிய அதாவது அஜிராக கூலியாக நம்ம ஆக்கிடலாம். ஒரு முறை உறவு கொள்றதுக்காகவும் முத்துவா செய்யலாம். உறவெல்லாம் இல்லை, சும்மா வேற வேற விஷயங்களுக்கு மட்டும் சொல்லி கூட முத்துவா செஞ்சு கொள்ளலாம். பெரிய பக்குவமா அதுல கூட சட்டம் சொல்றாங்க. ஒரு முறை உறவு கொள்றதுக்காக நீங்க முத்துவாவுக்கு தீர்மானிச்சிட்டீங்கன்னு சொன்னா உறவு முடிஞ்ச உடனே மறுபக்கம் திரும்பிடணுமா. ஏன்னு கேட்டா அதுக்கு பூரா ஹராம் ஆயிடுவாமா, முகத்தை பார்க்கறது ஹராமா. இந்த மாதிரி எல்லாம் சட்டங்கள் வகுத்து வச்சிருக்கிறாங்க. பாடசாலை மாணவிகள் வரைக்கும் இது நடந்து கொண்டிருக்கிறது. பாடசாலை மாணவிகள் கூட இதுக்கு ஈடுபடுத்தப்படுகிறார்கள். இதனால அந்த நாட்டில் 2 மில்லியன் தந்தை இல்லாத பிள்ளைகளுடைய அதாவது பிள்ளைகள் உருவாகி இருக்கிறதாக அந்த நாட்டினுடைய அரசியல் தலைவர் ஒருவரே பேசுகிறார். இந்த பிரச்சனைக்காக ஏராளமான சிக்கல்களை அவங்க சந்திச்சு கொண்டிருக்கிறாங்க. ஆனால் ஷியாயிசத்துடைய வளர்ச்சிக்காக இதை பயன்படுத்தி கொண்டிருக்கிறாங்க. அது மாத்திரம் இல்லாம அவங்க என்ன நம்புறாங்கன்னு சொன்னா, இந்த முத்துவா திருமணத்தை உமர் இல்லாம தான் தடுத்தாங்க. உமர் இல்லாம என்ன செஞ்சாங்கன்னு கேட்டா, ஆரம்ப காலத்துல இஸ்லாத்துல இப்படி ஒன்று இருந்துச்சு, இஸ்லாத்துல இருக்கல, ஜாகிலியா காலத்துல இருந்துச்சு, இஸ்லாம் தடுக்கல. ஆரம்பத்துல சஹாபாக்கள் குடிச்சிட்டு இருந்தாங்க, குடி தடுக்கப்படுகிற வரைக்கும் குடிச்சிட்டு இருந்தாங்க. அப்ப இஸ்லாம் அது வரைக்கும் தடுக்கல. முத்துவா திருமணம் இந்த நடைமுறை ஒன்று இருந்தது. பிறகு இஸ்லாத்துல கடைசி காலத்துல ரசூலுல்லாஹ் தடுக்கிறாங்க, இப்படி யாரும் செய்யக்கூடாதுன்னு சொல்லி. ஆனா இந்த தகவல் இன்றைக்கு மாதிரி ரேடியோ இல்ல, பேப்பர் இல்ல, டிவி இல்ல, இன்டர்நெட் இல்ல. ரசூலுல்லாஹ் சொல்ற 10 பேருன்னா அவங்க 4 பேர்ட்ட சொல்லுவாங்க, அவங்க 4 பேர்ட்ட சொல்லுவாங்க, இப்படித்தான் பரவிட்டு போகும். உமருல்லாவுடைய ஆட்சி காலத்திலையும் சிலர் செஞ்சுட்டு வந்துட்டு எனக்கு தடுக்கப்படுகிற விஷயம் தெரியாதுன்னு சொல்றாங்க. அப்பதான் உமருல்லா அவங்க பகிரங்கமா அறிவிச்சாங்க, இதுக்கு பிறகு யாராவது முத்துவா திருமணம் செஞ்சுட்டு வந்தீங்கன்னு சொன்னா மரண கல்லால் அடிச்சு கொன்றுவேன், இது தெரியாதுன்னு இதுக்கு பிறகு யாரும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லி பகிரங்கமா அறிவிக்கிறாங்க. இதை வச்சு கொண்டு உமர் தான் இதை தடுத்தாரு
எனவே உமர் அவங்க காவிரு எஜிபு கத்லுஹு, அவரை கொல்வது வாஜிபு. இதே போல உஸ்மான் அவங்க முத்தாவை தடுத்தாங்க, அவரை கொல்வது வாஜிபுன்னு சொல்லி இன்றைக்கு வரைக்கும் கிதாபுல எழுதிட்டு இருக்காங்க. புத்தி உள்ள எவனா எழுதுவானா? மௌத்தா போனவனை கொல்றது வாஜிபுன்னு இன்றைக்கு கட்டுரை எழுதிட்டு இருக்காங்க. மௌத்தா போனவனை கொல்றது கட்டாயம்னு சொல்லி எவனாவது கட்டுரை எழுதுவானா? அவங்க தான் மௌத்தா போய்த்தாங்களே. இதுக்கு தான் அவங்க என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, 12வது இமாம் வந்து இவங்களுக்கு மீண்டும் மரண தண்டனை கொடுப்பாரு என்கிற ஒரு நம்பிக்கையை அவர்கள் வளர்த்து கொண்டிருக்கிறாங்க. இதே போல கண்ணியத்துக்குரிய சோர்களே, இல்லாத எல்லா மூட நம்பிக்கையும் அவங்கள்ட்ட இருக்குது. சியா அறிஞர்கள் ஒரு ஆள் பேசுறாரு, மன்சார கபுரல் ஹுசைன், யார் ஹுசைன் இல்லாவுடைய கபுரை போய் சியாரத் செய்கிறாரோ பக்க அன்னமா ஜாரல்லாஹ ஃபி அர்சிஹி, அவர் அல்லாஹ்வை அரசில் பார்த்தவர் போலாவார். ஹுசைன் இல்லாவுடைய கபுரை ஒருவர் போய் சியாரத் செஞ்சார்னு சொன்னா அவர் அல்லாஹ்வை அரசில பார்த்தவர் போல ஆகுவார் என்று சொல்றாங்க. இன்றைக்கு வரைக்கும் நீங்க பார்க்கலாம், அந்த முஹர்ரம் மாசம் வந்துச்சுன்னு சொல்லி சொன்னா அந்த கர்பலா என்கிற இடத்துக்கு தவண்டு போவாங்க, உருண்டுட்டு போவாங்க. நீங்க வேற வேற சமயத்துல உருண்டுட்டுலாம் போவாங்களே, அந்த மாதிரி காட்சிகளை நீங்க பார்க்கலாம். இதே போல அவங்களோட சேகர்கள் ஒரு ஆள் பேசுறாரு, கர்பலா என்கிறது அக்தசுல் அருள், இந்த பூமியில இருக்கக்கூடிய மிக புனிதமான இடம் கர்பலா. மக்காவுடைய புனிதத்தை விட, மதீனாவுடைய புனிதத்தை விட கர்பலாவின் புனிதம் என்கிறது உயர்தரமானது என்று பேசுறார். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, மக்காவை அல்லாஹ் புனிதமானவன்னு சொன்னாங்க, மதீனாவை ரசூல்லா புனிதமானன்னு சொன்னாங்க. ரசூல்லாவுடைய மௌத்தோட மார்க்கம் பூரணமாச்சுது. கர்பலா என்கிறது எப்ப பிரச்சனை ஆகுதுன்னு சொல்லி சொன்னால், அந்த இடத்துல ஒரு யுத்தம் நடந்து ஹுசைன் அவங்க கொல்லப்படுறாங்க, அப்பதான் அது பிரச்சனை ஆகுது. அப்ப ரசூல்லாவும் அல்லாவும் ரசூலும் முடிவு செஞ்சதுக்கு பிறகு பின்னால வந்த வரலாறு நிகழ்ச்சி ஒன்றினால அந்த இடம் கௌபாவை விட புனிதமான இடமா மாறுதுன்னு சொன்னா, மதீனாவை விட புனிதமான இடமா மாறுதுன்னு சொன்னா, இவங்க மார்க்கத்தை எங்கிருந்து எடுக்கிறாங்க, இவங்களுக்கு மார்க்கம் எங்கிருந்து வருகிறது என்பதை பற்றி சிந்திச்சு பாருங்க. அவங்கள்ட்ட 12 இமாம்கள் என்கிற ஒரு கொள்கை இருக்குது. 12 இமாம்கள் சொல்லி சொன்னா அந்த இமாம்களுக்கு நம்ம குறை சொல்றது கிடையாது. அலில்லாங்களும் ஒரு இமாம் சொல்லுவாங்க, நம்ம அதை குறை சொல்றோமா? அலில்லாங்க சொர்க்கவாசி. ஹசன் அலில்லாங்களும் ஒரு இமாம்னு சொல்லுவாங்க, அவங்க சொர்க்கவாசி. ஹுசைன் அலில்லாங்களும் ஒரு இமாம்னு சொல்லுவாங்க, அவங்க சொர்க்கவாசி. இமாம் ஜைனுல் ஆப்தீன்ங்கிற ஒரு அறிஞர் இருந்தாரு, அவர் மிக பேணுதலான இபாதத் விஷயத்துல ஆர்வம் உள்ள ஒரு அறிஞர், அவர் ஒரு இமாம்னு சொல்லுவாங்க. அவங்கள நமக்கு பிரச்சனை கிடையாது. இந்த இமாம்கள் பேர்ல அவங்க கட்டி வைத்திருக்கக்கூடிய கதைகள், இந்த இமாம்கள் சொன்னதாக அவங்க உருவாக்கி வைத்திருக்கக்கூடிய செய்திகள் என்கிறது பாரதூரமானது. எந்த அளவுக்கு பிரச்சனையை உருவாக்கி இருக்கிறார்கள் சொல்லி சொன்னால், கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, ஒரு இமாம் என்ன சொல்றாருன்னா, எனக்கு பிறகு என் மகன் தான் இந்த உம்மத்துக்கு தலைவர்னு சொல்றார். சொன்னாராம். சொன்னதுக்கு பிறகு இப்ப எனக்கு பிறகு என் மகன் தான் தலைவர்னா, நான் மௌத்தா போனதுக்கு பிறகு என் மகன் தலைவரா வரணும். நான் மௌத்தாறதுக்கு முன்னாலே மகன் மௌத்தா போய்த்தாரு. இப்ப மக்கள் கேட்கிறாங்க, உங்களுக்கு பிறகு இவர் தான் தலைவர்னு சொன்னீங்களே, இவர் மௌத்தா போய்த்தாருன்னு சொல்கிற போது, இவன் மௌத்தாகுவான்னு எனக்கு ஏற்கனவே தெரியும். ஆனா அல்லாஹ் சொன்னா சொல்லி அல்லாஹ்வுக்கு மௌத்தா போனதுக்கு பிறகு தான் அவன் மௌத்தாகுனான்ற விஷயம் தெரிய வந்துச்சு. அல் பதா என்கிற ஒரு கொள்கை ஒன்று இருக்குது. ஒரு விஷயம் நடந்ததுக்கு பிறகுதான் அது நடக்கும் என்கிறது அல்லாஹ்வுக்கு தெரியும். இதுக்கு என்ன செய்வாங்கண்டா, குர்ஆன்லையும் ஹதீஸ்லையும் வந்திருக்கக்கூடிய வசனங்களுக்கு தவறான விளக்கம் சொல்லுவாங்க. உதாரணமா குர்ஆன்ல அல்லாஹ் தஆலா ஹதீஸ்ல வருகிறது, மலக்குகள் வருவாங்க, வந்ததுக்கு பிறகு அல்லாஹ் தஆலா மேல போவாங்க. அல்லாஹ் கேட்பா, நீ எங்கிருந்து வாரீங்க? அவங்க என்ன செய்யறாங்க? பள்ளியில இருந்தாங்க, என்ன செஞ்சுட்டு இருந்தாங்க? பயான் கேட்டு இருந்தாங்க. இப்படி மலக்குகள் சொல்லுவாங்க. இப்படியெல்லாம் ஹதீஸ் வருகிறது. அப்ப அல்லாஹ் தஆலா அவங்க எதை விரும்புறாங்க, சொர்க்கத்தை விரும்புறாங்க, எதை வெறுக்கிறாங்க, நரகத்தை வெறுக்கிறாங்க. அப்ப அவங்க விரும்புறதை நான் கொடுப்பேன், அவங்க வெறுக்கிறத விட்டு அவங்கள பாதுகாப்புன்னு நீங்க அதுக்கு உத்தரவாதமாகறீங்க, இவனெல்லாம் சொல்லுவாங்கன்னாலும் ஹதீஸ்ல வருது, ஏராளமான ஹதீஸ் வருது. அப்ப இந்த மாதிரி ஹதீஸ் எல்லாம் எடுத்து வச்சுக்கொண்டு மக்கள் என்ன செஞ்சு கொண்டிருந்தாங்கன்னு மலக்குகளுக்கு சொன்னதுக்கு பிறகுதான் அல்லாஹ்வுக்கு தெரிய வருது என்று தப்பான விளக்கங்கள் சொல்லுவாங்க. கண்ணியத்துக்குரிய சோழர்களே, இப்போ ஒரு விஷயத்தை அவங்க கையில் எடுத்திருக்காங்க. என்னன்னு கேட்டா, தமிழ்லையே ஏராளமான புத்தகங்கள் வருகிறது. நான் ஒரு பள்ளிக்கு போனேன், பரிசுத்தவான்களின் வரலாறுன்னு ஒரு புத்தகம் இருந்துச்சு. பேரை பார்த்தோன்னே எனக்கு சியா புத்தகம்னு விளங்கிடுச்சு. அந்த புத்தகத்தை எடுத்து அந்த பள்ளி நிர்வாகிட்டு, இந்த புத்தகம் எனக்கு வேணும், எனக்கு தாங்கன்னு சொல்லிட்டு அதை எடுத்துட்டு வந்தா பாத்திமா அல்லாஹ்வுடைய வரலாறு எழுதுறாங்க. பாத்திமா அல்லாஹ்வுடைய வரலாறு நம்ம ஏதாவது தப்பா நினைப்போமா? அந்த வரலாறுல பாத்திமா அல்லாஹ்வுடைய வரலாறு சொல்றது அதே நேரத்தில் அவங்கள மிகைப்படுத்தி சியாக்களுடைய கொள்கைகளை அதுல சாதாரணமா சொல்லிட்டு வராங்க தமிழ் மொழியில. அப்ப நான் உண்மை விதத்தில் இதை பத்தி ஒரு கட்டுரை எழுதுறேன். இந்த புத்தகத்தை அட்டையை போட்டு சியாக்களுடைய புத்தகம் இப்ப தமிழ்ல வேற ரூபத்துல வருகிறது, நேரடியா சியான்னு வராம பாத்திமா அல்லாஹ்வுடைய வரலாறு, அலி அல்லாஹ்வுடைய வரலாறு, ஹசன் அல்லாஹ்வுடைய வரலாறுன்னு நம்ம வரலாறு சாதாரணமா எடுத்து படிப்போம். அப்ப
அப்ப இந்த தகவலை நான் போட்டதுக்கு பிறகு தெஹிவலையிலிருந்து ஒரு பெண்மணி கோல் பண்ணி சொல்றாங்க, நீங்க போட்டிக்கிற மாதிரியே கொஞ்சம் புத்தகம் எங்க பிள்ளைக்கு கிடைச்சிருக்குது, அவ ஒரு போட்டியில பங்கு பெற்றுனா அதுக்கு பரிசா கொடுத்தாங்கன்னு பார்த்தா ஒரு 20 புத்தகம் அளவுல பரிசுத்தவான்களின் வரலாறு, கர்பலா வரலாறு, அஹ்லுல் பைத் இந்த மாதிரி பேர்கள்ற புத்தகங்கள் பரிசாக கொடுக்கப்பட்டிருக்குது. இது புத்தகத்தை பரிசா கொடுத்தவன்னு சொன்னேன், புத்தகம் கிடைக்கிறவங்க பார்ப்பாங்க, அதுல என்ன ஏதுங்கிறது விவரம் பொதுமக்களுக்கு தெரியாது. அப்ப இப்படியான ஒரு ரூட் அவங்க கையாண்டு தமிழ் மொழியிலேயே சியாக்களுக்கான ஒரு பேஸ வெளியிடுறாங்க. அதுல முன்னுரையில என்ன போட்டிருக்கிறாங்கன்னு சொன்னா, பங்களா அதாவது தமிழ் இந்தியா இலங்கையை சேர்ந்த சியா மக்களுக்கு இஸ்லாத்தை தெரிந்து கொள்ள வேண்டும்ங்கிறதுக்கான அடிப்படையை கொடுக்கறதுக்காக இதை நாம் பிரசுரிக்கிறோம்ங்கிற தகவலை போட்டே போடுறாங்க. அப்ப இலங்கையில ஆழமாக அவங்க ஊடுருவதற்கான ஒரு பேஸை உருவாக்கிட்டாங்க. இன்டர்நெட்ல ஒரு கட்டுரை ஒன்று வருகிறது, சப்வத்து ஐயாம் ஃபி செய்லான், இலங்கையில் 7 நாட்கள் என்கிறது அந்த கட்டுரையினுடைய தலைப்பு. ஈரான்ல இருந்து வந்த ஒரு சியா கொள்கையை சேர்ந்த ஒருவர் இலங்கையை பற்றி அவர் இலங்கையில எப்படி சியா கொள்கை பரவிச்சு எப்படி பரப்பலாம் என்கிறது சம்பந்தமாக எழுதின கட்டுரை அது. அவர் இலங்கையில வந்து 7 நாள் தங்கிட்டு எழுதின கட்டுரை அது, வரலாற்று கட்டுரை, அந்த பயண கட்டுரை அது. அதில் அவர் சொல்ல வரார் என்னன்னு கேட்டா, இலங்கையில் நாங்கள் சியா கொள்கை சியா என்கிற பேர்ல நுழைக்கல, சாவி மதுகபி என்கிற பேர்ல தான் நம்ம நுழைச்சு கொண்டு போனோம். இலங்கை மக்கள் குர்ஆனுக்கு நிறைய மரியாதை கொடுப்பாங்க, எனவே நாங்கள் எங்களுடைய பற்றிய நல்ல எண்ணங்களை ஏற்படுத்துறதாக இருந்தா குர்ஆனின் பேர்ல தான் நம்ம இதை ஏற்படுத்தணும். ஏன்னா இலங்கை மக்கள் பொதுவாக குர்ஆனுக்குன்னு சொன்னா சிறப்பு கொடுப்பாங்க, முக்கியத்துவம் கொடுப்பாங்க. அப்ப குர்ஆனை பத்திய போற்றி, கிராத்து போற்றி, தஜ்வீது இந்த மாதிரி ஒரு நிலையில போய்தான் குர்ஆன் மனனம் இதை வச்சுதான் நம்ம இவங்களுக்குள்ள ஊடுருவ வேண்டும். இலங்கையில யார் யார் அவங்களோட பிரச்சாரத்துக்கு ஆரம்ப கால கர்த்தாக்களா இருந்தாங்க, ஓட்டமாவடியில மண்பவுல் உண்டாங்கிற ஒரு மதரசா உருவாக்கணும், இந்த மாதிரி அந்த தகவல்களை அவர் அதுல போட்டிருக்கிறார். அப்ப அவங்க ஒரு பேஸ வச்சிருக்கிறாங்க, என்னன்னு கேட்டா மாணவர்களுக்கு மத்தியில வளர்றவங்களுக்கு மத்தியில குர்ஆனுடைய பேர்ல நம்ம உள்ள நுழையணும், போட்டிகளை வச்சு அந்த போட்டிகள் ஊடாக நாங்கள் அவங்களுக்கு எங்களை பத்தி ஒரு நல்ல எண்ணத்தை உண்டாக்கி எங்களுடைய தகவல்களை கொடுக்கணும் என்கிற ஒரு நிலைப்பாட்டுக்கு வந்திருக்கிறாங்க. அவங்க செய்யக்கூடிய மிக முக்கியமான வேலை என்னன்னு சொல்லி சொன்னா, மக்கள் மத்தியில சிந்தனையில குழப்பத்தை உண்டு பண்ணுவாங்க. அதை நேரடியா வந்து பயான்களாக செய்ய மாட்டாங்க, கொஞ்சம் பழகி அவங்கள பத்தி ஒரு நல்ல மேற்பட்டுச்சுன்னு சொல்லி சொன்னா, பாத்தீங்களா என்னதான் இருந்தாலும் மாவியார் அவங்க அலிலாம் கூட சண்டை செஞ்சிருக்க கூடாது, ஆட்சிக்காகத்தானே செஞ்சாங்க, ஆட்சிக்காக வந்தவங்க இஸ்லாத்துக்கும் ஆட்சிக்காக வந்திருக்கலாமே, பதவிக்காக வந்திருக்கலாமே, உண்மையில இஸ்லாத்துக்கு வராம போட்டிக்காக அவர் வந்திருக்கலாமே. இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா ஒரு சஹாபி மேல சந்தேகம் வந்தது, அடுத்தடுத்த சஹாபாக்களை சாதாரணமா சந்தேகத்தை உண்டு பண்ணிடலாம். சும்மா ஹுத்தைத்து என்கிற ஒரு புத்தகம், இது ஈரான்ல வெளியாகின புரட்சிக்கு பின்னால வெளியாகின புத்தகம் உண்டு. இந்த புத்தகத்துல அது அரபு மொழியில் உள்ளது. அஹ்லு சுன்னத் வல் ஜமாஅத்துல சியா கொள்கையை உண்டாக்குறதுக்காக எங்கள்கிட்ட இருக்கக்கூடிய சஹீஹான ஹதீஸ்களை வச்சு அவங்களோட கொள்கைகளை உருவாக்குறதுக்காக எழுதப்பட்ட ஒரு புத்தகம். இந்த அளவுக்கு அவங்க இந்த வரலாறுகளை தங்களுக்கு சாதகமா பயன்படுத்துறாங்கன்னு பாருங்க. சஹீஹுல் புகாரில வரக்கூடிய வரலாறு, நீண்ட ஒரு ஹதீஸ். ஹுதைபியா உடன்படிக்கை நடக்குது. அந்த உடன்படிக்கையில உம்ராவுக்கு போன சஹாபாக்கள் திரும்பி போகணும்னு எழுதுறாங்க. யாராவது இஸ்லாத்தை ஏற்று மக்கால இருந்து வந்தா திருப்பி அனுப்பிடுவோம்னு சொல்றாங்க, மதீனாவில இருந்து எங்கள்கிட்ட யாராவது வந்தா திருப்பி அனுப்ப மாட்டோம்னு சொல்றாங்க. இப்படி ஒரு வித்தியாசமான உடன்பாடு நடக்குது. அப்ப இந்த உடன்படிக்கை சில சஹாபாக்களுக்கு விருப்பப்படல. அதாவது குறிப்பா உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க வந்து ரசூலுல்லாஹ்ட்ட கேட்கறாங்க, யார் ரசூலல்லாஹ், நீங்க உண்மையான ஒரு இறை தூதர் தானே, நாங்க சத்திய மார்க்கத்துல தானே இருக்கிறோம், இவங்க வழிகேட்டுல தான் இருக்கிறாங்க, எதுக்காக நாங்க அவங்களுக்கு அடிபணிஞ்சு போக வேண்டும், நாங்க போராடுவோம் என்றெல்லாம் கேட்கிறாங்க. இது உண்மை, இது ஹதீஸ் தான், இது நடந்துச்சு. ரசூலுல்லாஹ் இந்த ஹதீஸ் அப்படியே எடுத்து போடுவாங்க. போட்டுட்டு குர்ஆன்ல ஒரு வசனம் வருகிறது, வமா கானலி முஃமினின் வலா முஃமினத்தின் இதா கலல்லாஹு வ ரசூலுஹு அம்ரன் ஐயகுன லஹுல், அதாவது அல்லாஹ்வும் ரசூலும் ஒரு விஷயத்துல தீர்ப்பு சொல்லிவிட்டால் அதுல மாற்று கருத்து சொல்வதற்கு மூமினான ஆணுக்கோ பெண்ணுக்கோ அனுமதி இல்லை. யாராவது அப்படி மாற்று கருத்து சொன்னா அவங்க தெளிவான வழிகேட்டில் இருக்கிறாங்க. இப்படி ஒரு குர்ஆன் வசனம் இருக்குது. இப்ப என்ன செய்வாங்கடா, இந்த ஹதீஸை எடுத்து போடுவாங்க. உமர் ரலியல்லாஹு அவங்க ரசூலுல்லாஹ்வுடைய உடன்படிக்கைக்கு மாத்தமா பேசினாங்க, கருத்து சொன்னாங்க. இந்த வசனத்துல அல்லாஹ் என்ன சொல்றான்னா, மூமினான ஆணோ பெண்ணோ அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் மாற்று கருத்து சொல்லக்கூடாதுன்னு சொல்றான். அப்படி மாற்று கருத்து சொல்றவங்க பகிரங்கமான வழிகேட்டில் இருக்கிறதா அல்லாஹ் சொல்கிறான். இப்போது இந்த அபு உமர் ரலியல்லாஹு அவங்க யாரு, அவர் பகிரங்கமாக வழிகேட்டில் இருக்கிறார்னு குர்ஆன் சொல்லுது. இப்படி போட்டுருவாங்க.
உண்மையிலே ஒரு இஸ்லாத்தை பத்தி தெளிவில்லாம பார்த்தா சரிதானே, ரசூலுல்லாஹ் சொல்லும் போது இவர் எதுக்கு மாற்று கருத்து சொன்னாரு என்கிற நிலைப்பாட்டுக்கு வரலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மார்க்க விஷயமாக ஒரு விஷயத்தை சொல்லிட்டாங்கன்னா சஹாபாக்கள் யாருமே மாற்று கருத்து சொல்றது கிடையாது. பத்ர் யுத்தத்தில் பார்க்குறோம், ஒரு இடத்த ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, உடனே ஒரு சஹாபி கேட்கிறார், யார் ரசூலுல்லாஹ் இது மார்க்கமா சொல்றீங்களா, ஒரு அடி முன்னுக்கு போக மாட்டோம் பின்னுக்கு வர மாட்டோம், இதுதான் இடம், இது உங்களோட ஐடியாவில் வந்துச்சுன்னு சொன்னா இதை விட நல்ல இடம் இருக்குதுன்னு சொல்றாங்க. இப்ப ரசூல் சஹாபாக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னு சொன்னா, ரசூலுல்லாஹ் இந்த ஒப்பந்தத்தை ஒரு பிரச்சனைக்காக செய்யறாங்க, ஒரு பிரச்சனையை சமாளிக்கிறதுக்காக செய்யறாங்க, இதுல மாற்று முடிவுன்னு நம்ம சொல்லி ரசூலுல்லாஹ்வை நம்ம நிலைப்பாட்டுக்கு கொண்டு வந்துட்டோம்னு சொன்னா நாங்க உம்ராவுக்கு போயிடலாம், காபிர்களுக்கு கட்டுப்பட வேண்டிய அவசியம் கிடையாது, நம்ம அடிமணிஞ்சு போக வேண்டிய அவசியம் கிடையாது நினைக்கிறாங்க. இந்த ரசூலுல்லாஹ் இந்த முடிவு வருகிற வரைக்கும் அந்த நிலைப்பாட்டில் இருக்கிறாங்க. இந்த ஹதீஸை இந்த நிகழ்ச்சி சம்பந்தமாக உமர் அவங்க அறிவிக்கும் போது சொல்றாங்க, இந்த கேள்வியை கேட்டதற்காக நான் நிறைய அடிமைகளை விடுதலை விட்டிருக்கிறேன், இந்த கேள்வியை கேட்டதற்காக அல்லாஹ்விடத்துல தௌபாவுக்காக நான் நிறைய நோன்பு நோட்டிருக்கிறேன், இன்னும் நிறைய விஷயங்களை நான் இந்த கேள்விக்காகவே செய்தேன்னு சொல்லி உமர் அவங்க சொல்றாங்க. ஆக கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இதை பொறுத்தளவு வரலாற்றுல பிழை கிடையாது. இதே ஹதீஸ்ல இன்னொரு சம்பவம் வருகிறது. ஒப்பந்தம் எழுதுறாங்க, எழுதுனது யாருன்னா அலி ரலியல்லாஹு அன்ஹு தான் எழுதுறாங்க. ஒப்பந்தத்துடைய தலைப்பு போடப்படுகிறது முகமது அல்லாஹ்வுடைய தூதர் முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் காபிர்களுக்கும் இடையில, குறைஷி தலைவர்களுக்கும் இடையில நடக்கக்கூடிய ஒப்பந்தம்னு தலைப்பு போடுறாங்க. உடனே காபிர்கள் சொல்றாங்க, உங்களை அல்லாஹ்வுடைய தூதராக நாங்க ஏற்றுக்கொள்ளல, ஏற்றுக்கொண்டிருந்தா உங்களோட நாங்க பிரச்சனையே பட மாட்டோம், எங்களை பொறுத்தவரை நீங்க அல்லாஹ்வுடைய தூதர் கிடையாது, அப்துல்லாவுடைய மகன், அப்படி போடுங்கன்னு சொல்றாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீங்க ஏற்றுக்கொண்டாலும் ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் நான் அல்லாஹ்வுடைய தூதர் தான் என்று சொல்லிட்டு அலி ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க. முகமது ரசூலுல்லாஹ்ங்கிறத அழிச்சிட்டு முகமது இப்னு அப்துல்லான்னு போடுங்கன்னு சொல்றாங்க. அலி ரலியல்லாஹு அன்ஹு என்ன சொன்னாங்க, ஏண்ட கையால நான் அழிக்க மாட்டேன்னு சொன்னாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நான் அழிக்கிறேன்னு சொல்லிட்டு அப்துல்லான்னு போடுங்க, முகமது இப்னு அப்துல்லான்னு போடுங்கன்னு சொன்னாங்க. இப்ப ரசூலுல்லாஹ் சொன்னதை அலி ரலியல்லாஹு அவங்க மீறினாங்களா இல்லையா? இப்ப அலி ரலியல்லாஹு அவங்களை இதை வச்சு அவங்க காபின்னு சொல்லுவாங்களா? இதை வச்சு நம்ம மார்க்க தீர்ப்பு சொல்றதா? எதுக்காக அலி ரலியல்லாஹு அவங்க ஏலான்னு சொன்னாங்க? ரசூலுல்லாஹ் மேல ரசூலுல்லாஹ் மறுக்கணுங்கிறதுக்காகவா? ரசூலுல்லாஹ் மேல இருந்த அதிகபட்சமான பாசத்தின் காரணமாகத்தான் அப்படி செஞ்சாங்க. உமர் ரலியல்லாஹு அவங்க எதுக்காக போய் யார் ரசூலுல்லாஹ் நாங்க எதுக்காக இந்த காபிர்களுக்கு கட்டுப்படணும்னு சொன்னாங்க? எதுக்காக சொன்னாங்க? ரசூலுல்லாஹ்வை மீறணுங்கிறதுக்காகவா? இஸ்லாத்துல இருந்த அபரிமிதமான பற்றின் காரணமாகத்தான் செஞ்சாங்க. அப்ப இந்த மாதிரி வரலாறுகளை எடுத்து தப்பு தவறான சித்திரத்தை உண்டாக்கி முஸ்லிம்கள் மத்தியில ஒரு பிளவையும் சஹாபாக்கள் பற்றிய தவறான எண்ணங்களை உருவாக்குறதுக்கான ஒரு முயற்சியை செய்திருக்கிறார்கள். பிக்கு விஷயங்கள் கேட்டா ஏராளமான முரண்பாடுகள் அதுல இருக்குது, ஏராளமான சீரழிவுகள் அவங்கள்ட்ட இருக்குது. ஆனா அது பிரச்சனை கிடையாது. அக்கீதா என்று கொள்கை என்று வந்து விட்டால் அதுல அவங்க இஸ்லாத்தை விட்டு வெளியே போன ஒரு குழுவினர். ஏன்னு கேட்டா இந்த குர்ஆன் உண்மையான குர்ஆன் இல்லைங்கிறாங்க. முஸ்ஹப் ஃபாத்திமா என்கிற ஒரு குர்ஆன் இருக்குது, அது 12ஆம் இமாம் கொண்டு வருவாரு, உங்களோட குர்ஆன்ல இருப்பதை போல பல செய்திகள் 3 மடங்கு அதுல அதிகமாக இருக்குது, அதுல அதாவது 17,000 ஆயத்துக்கள் இருக்குது என்றெல்லாம் அவங்க நம்புறாங்க. ஆனா அவங்க கையில வச்சிருக்கிறது நாங்க வச்சிருக்க குர்ஆன் தான். எது வரைக்கும் அதை வச்சுட்டு இருப்பாங்கன்னு சொல்லி சொன்னா 12ஆம் இமாம் வர்ற வரைக்கும் வச்சுட்டு இருப்பாங்க. நீங்க யூடியூப்ல வைத்து அது குர்ஆன் லைஸ கலாமுல்லாஹ்ங்கிற அரபு வாசகத்தை கொடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா ஷியாக்களுடைய பல அறிஞர்கள் இந்த குர்ஆன் உண்மையான குர்ஆன் இல்லை, எந்த அளவுக்குன்னு சொன்னா குர்ஆனை எடுத்து வச்சு வசனமாக விமர்சிக்கிறாங்க. சூரத்து ரஹ்மான் எடுத்து வைத்துக் கொண்டு இந்த ரஹ்மானுடைய அத்தியாயத்தை வாசி பார்த்தீங்கன்னா இது மனுஷனால உருவாக்குனதுன்னு தெரிஞ்சு கொள்ளலாம். வயலுக்குள்ளி ஹுமசத்தில் உமசாங்கிற சூறாவை எடுத்து வச்சுக்கொண்டு இந்த சூறாவில் இலக்கண பிழைகள் இருக்குது, பலாகா அரபு மொழிப்பிழை இருக்குது, இது அல்லாஹ்விடம் இருந்து வந்ததில்லைன்னு சொல்லி ஷியா ஒருவர் பேசுகிறார். குர்ஆன் என்கிறது உயர்ந்த இலக்கியம் என்பதனால் அல்லாஹ்வுடைய குர்ஆன் என்று சொல்வீர்கள்னு சொன்னால் நஹ்ஜுல் பலாகா என்கிற ஒரு புத்தகம் அவங்கள்ட்ட இருக்குது. நஹ்ஜுல் பலாகாவுடைய ஒரு சில வசனத்தை வாட்சி காட்டி இது குர்ஆனை விட அழகான வார்த்தையா இருக்குதுன்னு சொல்லி ஷியா அறிஞர்கள் பேசக்கூடிய பேச்சுக்களை நீங்க இன்றைக்கு வரைக்கும், அதாவது பழைய கால செய்திகள் கிடையாது, இப்ப அவங்க பேசிக்கொண்டிருக்கக்கூடிய பேச்சுக்கள் இன்டர்நெட்டுகள்ல பார்க்கலாம். ஆக கண்ணியத்துக்குரிய சோர்களே, ஷியாயிசம் என்கிறது எங்களோட மாணவர்கள்ட்ட நுழைறதுக்கான ஆபத்து இருக்குது. சில பகுதியில் என்ன செய்யறாங்கன்னா பிள்ளைகளை நம்ம ட்ரிப் கூட்டிட்டு போறோம், சுற்றுலா கூட்டிட்டு போவாங்க, பொதுவான இடங்களுக்கு போவாங்க. அப்படியே போற வழியில ஈரான் எம்பசிக்கு போவாங்க. எங்களோட மற்ற நாட்டு எம்பசிகளுக்கு ஈரான் எம்பசிக்கு வித்தியாசம் இருக்குது. மற்ற நாட்டு எம்பசில எவ்வளவு பெரிய ஆள் போனாலும் காத்து நின்று நாயா அலைஞ்சுதான் அவங்க உள்ள போய் சந்திக்கலாம். ஈரான் எம்பசில போறவங்களை வர வைப்பாங்க, உள்ள வைப்பாங்க, அவங்களுக்கு டீயை கொடுப்பாங்க, இது பண்ணுவாங்க. இந்த உபசரிப்பு எல்லாருக்கும் பிடிக்கும். இது உபசரிப்புங்கிறது அவங்க கவர்றதுக்காக செய்யறது தான், ஆனால் நல்ல பழக்கம் தான். இப்ப மாணவர்களுக்கு இயல்பா அவங்களோட நேசம் வரும்.
தூது என்ற ஒரு பத்திரிகை இலவசமா அடிச்சு அனுப்புறாங்க. இந்த பத்திரிகையில கொஞ்சம் கொஞ்சமாக ஈரான் பற்றிய நல்லெண்ணத்தை உண்டு பண்ணக்கூடிய சின்ன சின்ன தவறான கருத்துக்கள் மனசுல பதியக்கூடிய செய்திகளை போடுவாங்க. உலக நடப்புகள் பற்றிய செய்திகளும் வரும். மாணவர்களுக்கு பாடசாலை லைப்ரரிகளுக்கு சாதாரண அட்ரஸ் கிடைச்சாலே அனுப்பி வச்சிருவாங்க. தரமான தாள், நாங்கள்லாம் அடிக்கிறது உப்பு தாள் அடிச்சுட்டு போவோம், செலவு வீடுன்னு சொல்லி நல்ல தாள் அடிப்பாங்க. அழகான கலர் பேப்பர்ல வரும். இந்த மாதிரி செய்திகள் மூலமாக மாணவர்களை கவர்றதுக்கு முயற்சி செய்கிறாங்க. அங்க ஒரு நல்ல எண்ணம் ஏற்பட்டுச்சுன்னு சொல்லி சொன்னா அந்த நல்ல எண்ணம் அவங்களுடைய தவறுகளை சரி காணக்கூடிய ஒரு நிலையை உண்டாக்குது. இதே நேரத்தில் இன்றைக்கு ஈரானை பொறுத்தளவுல அமெரிக்கா போன்ற நாடுகளுக்கு எதிராக பேசுது. இப்படி பேசுறவங்களை மக்கள் விரும்புவாங்க, அது உண்மைதான். ஏனைய முஸ்லிம் நாட்டு தலைவர்கள்லாம் பேச பயப்பட்டு கொண்டிருக்கிறாங்க. ஆனா இவங்க பேசுறாங்க. இந்த பேச்சை பார்த்து சிலர் கவர்றவங்க இருக்கிறாங்க. அதே நேரத்தில் இன்டர்நெட்டை நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னா ஈரான் ஜனாதிபதியை சிறப்பிக்கிற மாதிரி பல செய்திகளை போடுவாங்க. அவர் போற வழியில தொழுகைக்கு டைம் ஆகுதான், கார் ஒரு இடத்துல நிப்பாட்டிட்டு ஒரு முசல்லா விடிச்சு தனியாக தொழுதுட்டு இருப்பார். இதை போட்டிருப்பாங்க, டைமுக்கு தொழுவாரு. ஒரு ஜனாதிபதி பயணம் போக்குள்ள குறைஞ்சபட்சம் டிரைவராவது இல்லாமையா போவான், பாதுகாப்பு இல்லாமையா போவாங்க. அவர் உயிருக்கு பல விலை பேசப்படுறதா சொல்றாங்க. இது ஏற்கனவே செட் பண்ணி வச்சு செய்யறாங்க. அவர் தனியாக தொழுட்டு இருப்பாரு, டைமுக்கு தொழுறாங்க. அல்ல போன பாதுகாப்பாக்கள் இருப்பாங்க, அல்லது டிரைவர் இருப்பாங்க. ஜமாத் நடத்தலாமா இல்லையா? அப்ப இது ஒரு போட்டோ எடுத்து மக்களுக்கு காட்டுறதுக்கு செய்யறாங்க. அவர் மிக எளிமையா வாழ்றாரு பாருங்க, அவர் தூங்குறதுன்னு சொல்லி நிலத்துல இப்படி வச்சுட்டு தூங்கிட்டு இருப்பாரு. ஒரு ஜனாதிபதி தூங்குற டைம்ல உள்ள போய் எவன் போட்டோ எடுத்தான்? தூங்குற மாதிரி நடிச்சு போட்டோ எடுக்கிறாங்க. இதை இன்டர்நெட்டுக்கு போட்டோன்னே பாருங்க, இவ்வளவு எளிமையா இருக்கிறாரு, நிலத்துல தூங்குறாரு. கோட் போட்டு எவனா தூங்குவானா? கோட் போட்டிருப்பார், சொக்ஸ் எல்லாம் போட்டிருக்கும். படுத்து உடனே போட்டோ எடுக்கிறதுக்காக உடனே செஞ்சுட்டாங்க, அதை ஒழுங்கா செட் பண்ணல. இந்த மாதிரி சில விஷயங்களை செஞ்சு போட்ட உடனே மக்கள் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எளிமையான ஒரு தலைவர், வீரமான ஒரு தலைவர் என்று பாசத்தை உருவாக்குறாங்க. அப்ப இந்த நேசம் என்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக சியாயிசத்தின் மீது ஒரு நம்பிக்கை உண்டாக்கும். சகாபாக்கள், இந்த நம்பிக்கை வளர வளர சகாபாக்கள் மீது உள்ள நம்பிக்கை குறையும். எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இது விஷயத்தில் நம்ம ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியிருக்குது. இலங்கை நாட்டிலிருந்து நிறைய மாணவர்கள் அங்க படிக்க போறாங்க, ஸ்காலர்ஷிப் கிடைச்ச உடனே போறாங்க, பெண்கள் போறாங்க. அங்க போய் வாரவங்க சியாவாகத்தான் வருவாங்க. எனவே படிக்கிறது நமக்கு ஈமான இழந்து படிக்கணுங்கிற தேவை கிடையாது. எனவே அந்த மாதிரியான சூழ்நிலை வந்துவிடக்கூடாதுங்கிறதுலையும் ஒரு கொள்கை தெளிவோடு நம்ம இருக்கணும். இஸ்லாமிய கொள்கைக்கு மாற்றமான செய்தி எங்கிருந்து வந்தாலும், யார் மூலமாக வந்தாலும், எவ்வளவு நல்லவங்க போல ரூபத்தில் அது வந்தாலும் நம்ம அதை மறுக்கிறவங்களா இருக்கணும். இந்த கொள்கை தெளிவு இலங்கையில் இருக்கக்கூடிய எல்லா ஜமாத் சகோதரத்திலும் போகமாக இருக்குமா இருந்தால் இன்ஷா அல்லாஹ் இந்த நாட்டில் ஷியாக்களுடைய ஊடுருவலையும் வளர்ச்சியை நம்ம தடுக்கலாம். எனவே இந்த தெளிவோடு நம்ம இருந்து கொண்டு எங்களுடைய ஈமான பாதுகாத்துக் கொள்வதற்கும் அடுத்த சகோதரர்களுக்கு இந்த செய்திகளை சொல்வதன் மூலமாக அவர்களுடைய ஈமானை பாதுகாக்க முயற்சிவோம். எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா சத்தியத்தை சத்தியமாக அறிந்து கொள்வதற்கும், அதை அப்படியே பின்பற்றுவதற்கும், அசத்தியத்தை அசத்தியமாக அறிந்து கொள்வதற்கும், அதை விட்டு முற்றுமுழுதாக விலகிக் கொள்வதற்கும் நம் அனைவருக்கும் தௌபீக் செய்வானாக. வாஹிரு தௌவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.